ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பிஏ புக். இன்றைய வகுப்புல இலக்கணமும் மொழித்திறன் பயிற்சி பகுதியில 11th ஸ்டாண்டர்ட் பொதுத்தமிழ் புத்தகத்துல இயல் 3 இருக்கக்கூடிய பகுதியை தான் நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். இந்த இயல் 3 பொறுத்த வரைக்கும் ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்கு. ஒண்ணு, இலக்கண பகுதியா பகுபத உறுப்பிலக்கணத்தை பத்தி கொடுத்திருக்காங்க. இது நம்ம படிக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சிலபஸ்ல கவர் ஆகல, பட் படிக்கணும். ஏன் அப்படின்னா இடைநிலைகளை பத்தியும் விகுதிகளை பத்தியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது உங்களுக்கு ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுகளை, அதுக்கு அடுத்தது காலத்தை பற்றிய கேள்விகள்ல முக்கியமான ஒன்றா அமையும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது மொழியை ஆள்வோம் பகுதியில ஒரு முக்கியமான ஒரு தரமான விஷயத்த கொடுத்திருக்காங்க. என்னன்னா, வல்லின மெய்களை இட்டும் நீக்கியும் எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க. அதாவது சந்திப்பிழை தான், வேற ஒண்ணுமே இல்ல. சந்திப்பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்க அப்படிங்கிற அந்த கான்செப்டுக்கு இதுதான் பேசிக். சோ இது தெரிஞ்சிச்சு அப்படின்னா அங்க நீங்க தெளிவா எழுதிட முடியும். இதை எக்ஸாக்டா சொல்லணும்னா சந்திப்பிழை தான். இந்த இடத்துல ஏன் இது முக்கியம் அப்படி நாங்க தான் ஆல்ரெடி படிச்சிருக்கோமே அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம். 8th 9th எந்தெந்த இடங்கள்லாம் வல்லினம் வரும், எந்தெந்த இடங்கள்லாம் வல்லினம் மெய் எழுத்து போடக்கூடாது அப்படிங்கறத நம்ம படிச்சிருக்கோம். ஆனா அங்க படிச்ச ரூல்ஸை தாண்டியும் பல ரூல்ஸ் இன்னும் இருக்கு. சோ அதை பத்தி இந்த பகுதியில பயன்படுத்துற மாதிரி கொடுத்திருப்பாங்க. சோ அதற்கான முழு விளக்கமும் உங்களுக்கு இந்த வீடியோல இருக்கு. அதாவது அங்க மென்தொடர் குற்றி அலுவலகத்துல வல்லினம் மிகாதுன்னு சொல்லியிருப்போம். ஆனா எல்லா நேரங்களையுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது, ஒரு சில நேரங்கள்ல. அதே மாதிரி உயிர்த்தொடர் குற்றி அலுவலகத்துல வல்லினம் மிகாதுன்னு படிச்சிருப்பீங்க. ஆனா அதுவும் எல்லா நேரத்திலயும் கேட்டீங்கன்னா கிடையாது, ஒரு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு. சோ அது எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல கூட மென்தொடர் குற்றி அலுவலகத்தை பத்தி நம்ம பார்த்தோம். எப்ப ஒரு மென்தொடர் குற்றி அலுவலகமா இருந்தாலும் கூட வல்லினம் மிகும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். சோ அதே மாதிரி இந்த வகுப்புலயும் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சில முக்கியமான கான்செப்ட்ஸ் இருக்கு. அதனால ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஓகேங்களா? இந்த பகுபத உறுப்புகள் அப்படிங்கிற பகுதியில என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, எப்படி ஒரு சொல்ல பிரிக்கணும், அப்ப அந்த சொல்ல பிரிக்கும் பொழுது அதுல அந்த பிரிக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பையும் என்னன்னு சொல்லுவாங்க அப்படிங்கறத பத்தி தான் கொடுத்திருப்பாங்க. பகுபதம், இதுல பதம் அப்படின்னா என்ன பொருள்னா சொல் அப்படின்னு அர்த்தம். அதாவது பல எழுத்துக்கள் சேர்ந்து ஒரு பொருளை தரக்கூடியதா என்னன்னு சொல்லுவோம்னா சொல்னு சொல்லுவோம். ஒரு எழுத்து ஒரு மொழி இங்க வராது. ஏன்னா ஒரு எழுத்தை நீங்க பிரிக்க முடியாது, அதனால அதை கன்சிடர் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஒரு எழுத்து ஒரு மொழிகள் எப்பவுமே பகாபதமாகத்தான் இருக்கும். பகுபதம் அப்படிங்கும் பொழுது அந்த பதம் அப்படின்னா சொல்லுங்கிற பொருள் வரும். சொற்கள் அப்படிங்கிறது எழுத்துக்கள் சேர்ந்து நின்று ஒரு பொருளை தருவதுதான் சொல். அந்த சொல்லுக்கு பல பெயர்கள் இருக்கு. என்னென்னா, ஒரு பெயர் பதம், இன்னொன்னு மொழி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது கிளவி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப மொழி, கிளவி, பதம் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் அப்படின்னா சொல்ங்கிற இந்த ஒரு பொருளைத்தான் குறிக்கும். இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது தமிழ்ல இலக்கண முறைப்படி தமிழ்ல இருக்கக்கூடிய சொற்களை 4 வகையா பிரிக்கிறாங்க. என்னன்னா, பெயர் சொல், அடுத்தது வினை சொல், அடுத்தது இடைச்சொல், உரிச்சொல் அப்படின்னு சொல்லி 4 வகையா பிரிக்கிறாங்க. இதுல எந்தெந்த சொற்களை எல்லாம் பிரித்து எழுத முடியும், இந்த பகுபத உறுப்புகள் இருக்கிற மாதிரி பிரிக்க முடியும் அப்படின்னா, பெயர் சொல்லையும் வினை சொல்ல மட்டும்தான் பிரிக்க முடியும். எல்லா பெயர் சொல்லையும் எல்லா வினை சொல்லையும் பிரிக்க முடியுமானா எல்லாத்தையும் பிரிக்க முடியாது. பெயர் சொற்கள் வினை சொற்களா இருக்கக்கூடிய பல சொற்களை உங்களால பிரித்து எழுதலாம், சில சொற்களை உங்களால பிரித்து எழுத முடியாது. ஓகேங்களா? அடுத்தது இந்த இடைச்சொற்கள் உரிச்சொற்களை பிரிக்க முடியுமா அப்படின்னா எப்பவுமே இது பிரிக்க முடியாது. சோ அதனால இந்த இடைச்சொற்களையும் உரிச்சொற்களையும் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பகாபதத்திற்கு உரியவை அப்படின்னு சொல்லுவாங்க. பகு அப்படின்னா பிரிக்கக்கூடியது, பகுத்தல், பிரித்தல் அப்படின்ற பொருள்ல வரும். சோ இப்ப பிரிக்கக்கூடியது பகுபதங்கள் அப்படிங்கும் போது பெயர் சொற்களும் வினை சொற்களும் தான் பெரும்பாலும் பகுபதங்களாக வரும். சில பெயர் சொற்களையும் வினை சொற்களையும் கூட உங்களால பிரிக்க முடியாது. அதை நம்ம அடுத்து பார்ப்போம். ஓகேங்களா? சோ இப்ப இடைச்சொற்கள் உரிச்சொற்களை எப்பவுமே பிரிக்க முடியாது. இதுல பெயர் பகுபத சொற்களை தான், அதாவது பெயர் சொற்கள் பகுக்க முடியுது அப்படின்னா அதை பெயர் பகுபதம்னு சொல்லுவாங்க. இதே ஒரு வினை சொல்ல பிரித்து எழுத முடியுது அப்படின்னா அது வினை பகுபதம்னு சொல்லுவாங்க. இந்த பெயர் பகுபத சொற்களை காட்டிலும் வினை பகுபத சொற்கள் தான் தமிழ்ல அதிகமா வழக்குல பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். நம்ம அதாவது நம்ம பேசக்கூடிய இதுல இப்ப பேசுகின்றனர் அப்படிங்கறத பிரித்து எழுத முடியும். ஓகேங்களா? அதே மாதிரி வந்தனர் அப்படிங்கறத பிரித்து எழுத முடியும். இந்த மாதிரி பல பெயர் சொற்களை, ஒரு சில பெயர் சொற்களை தான் நம்மளால பிரித்து எழுத முடியும், பல பெயர் சொற்களை பிரித்து எழுத முடியாது, பகாபதத்துல இருக்கும். சோ அதைத்தான் இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ சொற்களை பிரிக்கிறது அப்படின்னா 2 முறையில பிரிக்கலாம். ஒண்ணு, பொருள் வர மாதிரி பிரிக்கிறது. அது என்ன பொருள் வர மாதிரி பிரிக்கிறதுனா, இப்ப எடுத்துக்காட்டா தமிழரசி அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை பிரிக்க சொன்னா எப்படி பிரிப்பீங்க? தமிழ் கூட்டல் அரசி அப்படின்னு பிரிப்பீங்களா? சோ அப்ப நீங்க பிரிக்கக்கூடிய இந்த ஒரு சொல்ல பிரிக்கிறீங்க. அப்படி பிரிக்கும் பொழுது பிரிக்கக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் ஒரு பொருளை தர மாதிரி இருக்கணும். சோ அதுதான் பொருள் நோக்குல பிரிக்கிறதுன்னு அர்த்தம். தமிழ்ங்கிறது ஒரு பெயர் சொல், அரசிங்கிறது ஒரு பெயர் சொல், தனித்த பொருள் இருக்கு. தமிழ்ங்கிறது ஒரு மொழி, அரசிங்கிறது ஒரு தலைவியை குறிக்கிறது. அப்ப தனித்த பொருள் இருக்குது. இந்த மாதிரி பொருள் வர மாதிரி பிரிக்கக்கூடியது நம்ம பிரித்தெழுதுகளை நம்ம பார்க்கக்கூடியது.
ஓகேங்களா? அதே மாதிரி இதை சேர்க்கும் பொழுது புணர்ச்சியை பயன்படுத்தி சேர்ப்போம். சோ இதெல்லாம் வந்து ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி என்ன அப்படின்னா, ஒரு சொல்ல பிரிக்கிறோம். பிரிக்கும் பொழுது பகுபத உறுப்புகள் வர மாதிரி பிரிப்போம். இந்த பகுபத உறுப்புகள் எல்லாத்துக்குமே பொருள் தருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா பகுபத உறுப்புகளுமே வந்து பொருள் தராது. ஒரு சில பகுதி, விகுதி, இடைநிலை இந்த 3 மற்றும் ஏதாவது ஒரு பொருளை தரும். ஏதாவது ஒரு பொருள் தரும்னா, ஒரு எழுத்துக்கான ஒரு பொருள் தரும்னு கிடையாது. அந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்தை குறிக்கலாம், இல்லைன்னா பாலை குறிக்கலாம், திணையை குறிக்கலாம், அந்த மாதிரி ஒரு பொருள்ல காலத்தை குறிக்கலாம், அந்த மாதிரி ஒரு பொருள்ல வருமே தவிர அந்த சொல்லுக்கான அந்த எழுத்துக்கான எக்ஸாக்ட் பொருளை தராது. ஓகேங்களா? சோ இதுதான். அப்போ சொற்களை பொருள் நோக்குல பிரித்தெழுதுறது பிரித்தெழுதுகள வரக்கூடியது. இதுவே ஒரு சொல்லை பிரிக்கும் பொழுது ஒரு 6 வகையான உறுப்புகள் இருக்கு. இந்த பகுபத உறுப்புகள் அப்படிங்கிறது 6 உறுப்புகள் வந்து பகுபத உறுப்புகளாக இருக்கும். என்னென்னன்னா பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். இதுல பகுதி மட்டும் அந்த சொல்லுடைய வேர்ச்சொல்லை கொண்டு அமையும். அது வந்து ஒரு பொருளை தரும். அந்த சொல்லுக்கான பொருளை தரும். ஆனா மத்த இதெல்லாமே வந்து காலத்தை உணர்த்தக்கூடிய ஒரு எழுத்தாகவோ அல்லது பாலை உணர்த்தக்கூடிய ஆண் பாலா, பெண் பாலா, ஒன்றன் பாலா, பலவின் பாலா, பலர்பாலா அப்படிங்கறத உணர்த்தக்கூடிய ஒரு விகுதியாகவும் தான் அமையும். ஓகேங்களா? சோ ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. பிரிச்சா பொருள் தரும். இப்போ இதுவே வந்து இந்த பகுபத உறுப்பு அடிப்படையில பிரிக்கிறோம் அப்படின்னா, இங்க ஒரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு கொடுத்திருக்காங்க பாருங்க. கொடுத்தான், கொடு கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆண். இதுல கொடுங்கிறது ஒரு பொருள் தரும். ஈதல் அப்படிங்கிற ஒரு பொருள்ல வருது. ஆனா இந்த இத்துக்குன்னு ஒரு பொருள் இல்ல. இந்த இத்துக்குன்னு ஒரு பொருள் இல்ல தமிழ் மொழியில. ஆண் அப்படிங்கிறதுக்கு ஒரு பொருள் இல்ல. ஆனா இது எல்லாமே எதை பண்ணும்? இப்போ இங்க இருக்கக்கூடிய இந்த இத்துங்கிறது வந்து எதை குறிக்குது அப்படின்னா, இறந்த கால இடைநிலையை குறிக்குது. கொடுத்தான். அப்ப இந்த இத்து வந்துச்சுன்னா அது இறந்த காலத்தை குறிக்குது. அப்ப இந்த இடைநிலை காலத்தை காட்டுது. ஓகேங்களா? இந்த இடத்துல இத்துக்குன்னு ஒரு பொருள் இல்ல. இருந்தாலும் இது வந்து ஒரு காலத்தை காட்டக்கூடிய பொருளில் வருகிறது. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி வரக்கூடியதான் வந்து பகுபத உறுப்புகளா சொல்லுவாங்க. ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அப்ப ஒவ்வொரு சொல்லிலும் உள்ள உறுப்புகள் எவையென என்ற வகையில் பிரித்தும் எழுதுவர். அவ்வாறு பிரித்து எழுதும் போது உறுப்புகளை பகுபத உறுப்புகள்னு சொல்லுவாங்க. இது 6 வகைப்படும். பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். இந்த மாதிரி ஒரு சொல்லை பகுபதம் அடிப்படையில நம்ம பிரிக்கிறோம். பகுபத உறுப்புகளை கொண்டு பிரிக்கிறோம் அப்படின்னா, இந்த பகுபதத்துல கட்டாயம் இருக்க வேண்டிய உறுப்பு எது? ஒரு சொல்ல பிரிக்கும் போது கட்டாயம் இந்த உறுப்புகள் இருக்கணும் அப்படின்னா எதுனா, பகுதியும் விகுதியும் கட்டாயம் இருக்கணும். அப்படி இருந்தாதான் அது பிரிக்குது அப்படின்னு அர்த்தம். பகுதி விகுதின்னு பிரிக்க முடியல, ஒரே ஒரு சொல் தனித்து வருது அப்படின்னா அது பகாபதத்துல இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ ஒரு வினை பகுபதத்தில் பகுதியும் விகுதியும் அடிப்படை உறுப்புகளாக இருக்கும். சில சொற்கள்ல பகுபத உறுப்புகள் ஒன்றோ இரண்டோ குறைந்து கூட வரலாம். 6மே வரணும். ஒரு சொல்ல பிரிக்கிறீங்கன்னா இந்த 6 உறுப்புகளும் இடம்பெறணுமானா கிடையாது. 1, 2 குறைவா கூட இருக்கலாம். ஒரு சொல்ல பிரிக்கும்போது பகுதி, விகுதி மட்டும் இருக்கலாம். ஒரு சில நேரங்கள்ல பகுதி, விகுதி, இடைநிலை மட்டும் இருக்கும். பகுதி, சந்தி, இடைநிலை, விகுதி இருக்கலாம். இல்லைன்னா 6மே இடம்பெற்ற மாதிரி கூட இருக்கலாம். ஓகேங்களா? சோ அதான் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது பகுதி பெரும்பாலும் சொற்பொருளையும் அந்த சொல்லுக்கான பகுதிங்கிறது, அதாவது ஒரு சொல்லை பிரிக்கும் பொழுது அதுல பகுதியா வரக்கூடிய அந்த பகுதிங்கிறது அந்த சொல்லுடைய முழு பொருளையும் தரக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஓகேங்களா? விகுதி அப்படிங்கிற எப்பயுமே கிடையாது. பெரும்பாலும் வினை பகுபதத்துல அப்படின்னா அது கண்டிப்பா அந்த சொல்லுக்கான பொருளை தரும். ஆனா ஒரு பெயர்ச்சொல்ல பகுக்கிறோம் அப்படிங்கும்போது அந்த பகுதி வந்து அந்த சொல்லுக்கான முழு பொருளை தராது. ஓகேங்களா? அதுவே விகுதி, இடைநிலை ஆகியன இலக்கண பொருண்மைகளை தரும். இலக்கண பொருண்மைகள் அப்படின்னா உயர்திணையா, அஃறிணையா, திணையை குறிப்பிடும், பாலை குறிப்பிடும், காலத்தை குறிப்பிடும், எண்ணை குறிப்பிடும், இடத்தை குறிப்பிடும், அந்த மாதிரி வரும். ஆனா அந்த சொல்லுக்கான பொருளா அமையாது. ஓகேங்களா? இவை மூன்றும் இணையும் போது ஏற்படும் புணர்ச்சி மாற்றங்களே சந்தி, சாரியை, விகாரம். அதாவது பகுதி, விகுதி, இடைநிலை இந்த மூன்றையும் இணைக்கும் பொழுது தோன்றக்கூடிய அல்லது மறையக்கூடிய அந்த உறுப்புகளைத்தான் வந்து அந்த புணர்ச்சி மாற்றங்களைத்தான், புணர்வதுனா சேர்வது. அப்ப அந்த சேரும் பொழுது ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்களைத்தான் சந்தி, சாரியை, விகாரம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதுல முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா பகுதி. பகுதி அப்படின்னா ஒரு சொல்லுடைய அடிச்சொல்லைத்தான் வந்து பகுதின்னு சொல்லுவாங்க. இதுவே ஒரு வினைச்சொல்ல இந்த மாதிரி பிரிக்கிறோம் அப்படின்னா அந்த வினைச்சொல்லுடைய பகுதி வந்து ஒரு ஏவல் வினையாக அமையும். ஏவல் அப்படின்னா கட்டளையிடும் பொருட்டாக சொல்லக்கூடியது. செய், படி, எழுது அப்படிங்கிறனா நம்ம ஒருத்தங்களை இன்னொரு செயலை செய்ய சொல்லக்கூடிய இதுதான் வந்து அப்படி சொல்லுவோம். சோ அதுதான். அப்ப மேலும் பகுதி, விகுதி என பிரிக்க இயலாததாயும் அமையும். சோ இந்த ஏவல் வினையாக வரக்கூடிய அந்த பகுதியை இன்னும் உங்களால பிரிக்கவே முடியாது. அவ்வளவுதான். ஓகேங்களா? இப்ப எடுத்துக்காட்டா பாடினான்னு இருக்குன்னா இதை எப்படி பிரிக்கலாம்? பாடு கூட்டல் இன் கூட்டல் ஆன்னு பிரிக்கலாமா? இதுல பாடு அப்படிங்கறதுதான் வந்து என்னன்னா பகுதின்னு சொல்லுவாங்க. இந்த பாடு அப்படிங்கிறது பாடு அப்படின்னு நான் சொல்றேன்னா இன்னொருத்தங்களும் நான் அந்த செயலை செய்ய சொல்றேன்னு அர்த்தம். அப்ப ஏவல். சோ அதைத்தான் ஏவல்னு சொல்லுவாங்க. ஒரு ஏவல் வினையாகத்தான் அமையும். இது விகுதி பெறாத ஏவல் வினையாக அமையும். ஏன்னா பாடு அவ்வளவுதான் இருக்கு.
வேற எதுவுமே இல்லை. ஒரு வேர் சொல்லை அப்படியே கொண்டு வருகிறது. சோ இது போல ஆடு, படி, செய், எழுது, நட, ஓடு போன்றவைகளும் பகுதிகளாக இடம்பெறும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இதுவே ஒரு பாடினான்ங்கிறது ஒரு வினையை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அதனால பிரிக்கும் பொழுது இந்த மாதிரி ஏவல் வினையாக பகுதியானது இடம்பெறும் அப்படின்னு பாத்தீங்க. இதுவே வந்து ஒரு பெயர் சொல்லா இருந்துச்சுன்னா எப்படி வரும்னா, இப்போ அறிஞர்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை எப்படி பிரிப்பாங்கன்னா, அரி கூட்டல் இங்கு கூட்டல் அர் அப்படின்னு பிரிப்பாங்க. இதுல அரிங்கிறது தான் வந்து பகுதி. இந்த பெயர் சொற்களும் ஒரு சில நேரங்கள்ல ஏவல் வினையாக இடம்பெறும். சோ அரி அப்படின்னா அறிந்து கொள்ளுதல் அப்படிங்கிற பொருள்ல வரக்கூடிய, தெரிஞ்சுக்கோ அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ அப்ப இந்த இடத்துலயும் இது வந்து விகுதி பெறாத ஒரு ஏவல் வினையாக வருகிறது. ஓகேங்களா? சோ அதுக்கு அடுத்தது பகுதி சில சொற்களில் ஒற்று இரட்டித்து காலம் காட்டும். ஒரு சில நேரங்கள்ல பகுதியில வந்து ஒற்று இரட்டிக்கும், இரட்டித்து காலத்தையும் காட்டக்கூடியதாகவும் வரும். அதாவது இது எங்க சொல்றாங்கன்னா, ஒரு சில பெயர் சொற்களையும் காலத்தை காட்டக்கூடியதாக வரும் அப்படின்ற பொருள்ல கொண்டு வராங்க. இது நம்ம வந்து குறிப்பு பெயரச்சத்துல வந்து பார்க்கும் பொழுது தெரியும். பொன்னன் அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கும் பொழுது தெரியும். சரிங்களா? குறிப்பு வினையச்சத்துல உங்களுக்கு இதை பயன்படுத்திருப்பாங்க. அடுத்தது விகுதி. விகுதிங்கிறது ஒரு சொல்லுடைய கடைசி பகுபத உறுப்பு தான் வந்து விகுதின்னு சொல்லுவாங்க. ஒரு வினைமுற்று சொல்லின் இறுதியில் நின்று திணை, பால், எண், இடம் ஆகியவற்றை வெளிப்படுத்தக்கூடிய உறுப்பு தான் என்னன்னா விகுதி. எடுத்துக்காட்டா இங்க பாத்தீங்கன்னா கொடுத்தான், இதுல கொடு கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆண்னு பிரிக்கிறோம். இதுல இந்த ஆண் அப்படிங்கிறது தான் வந்து என்னன்னா விகுதி. அதே மாதிரி படித்தால் அப்படிங்கும்போது படி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆள் அப்படின்னு பிரிப்பாங்க. சோ அதான். ஓகேங்களா? அடுத்தது நடந்தது அப்படிங்கும்போது நட கூட்டல் இந்து கூட்டல் ததுன்னு இருக்குல்ல, இது இத்து கூட்டல் அது, கூட்டல் தூ அப்படின்னு வரும். ஓகேங்களா? இதுல இந்த ஆண், ஆள், தூ இதெல்லாம் தான் வந்து என்னன்னா விகுதின்னு சொல்லுவாங்க. இந்த வினைமுற்று சொற்கள்ல இறுதியில வரக்கூடிய இந்த விகுதிகள் எதை காட்டும்னா, திணையை காட்டும், பாலை காட்டும், எண்ணெய் காட்டும், இடத்தை காட்டும். எப்படி சொல்றோம் அப்படின்னா, இப்ப கொடுத்தான்ங்கிறதுல ஆண் அப்படிங்கிறது இருக்கா, இந்த ஆண் கொடுத்தான் அப்படிங்கிறதுல இது வந்து ஒரு உயர்திணையா அக்ரிணையான்னு கேட்டா உயர்திணைன்னு சொல்ல முடியும். கொடுத்தான்ங்கிறது ஒரு நபரை குறிக்குது, ஒரு மனிதனை குறிக்குது. அப்ப இது உயர்திணை. அப்ப திணையை குறிச்சுதா. ஆண் அப்படிங்கிறது கொடுத்தான் அப்படின்னா யார சொல்லுவான், மாதவி கொடுத்தான் அப்படின்னு சொல்ல முடியுமா? அது தப்பு. அப்ப கொடுத்தான்ங்கிறது ஆண் பாலை குறிக்கக்கூடிய ஒரு வினைமுற்று விகுதி. சோ அப்ப ஆண்கிறது ஒரு பாலையும் காட்டுகிறது. அடுத்தது எண்ணை காட்டுமா? எண் அப்படின்னா ஒருமையா பன்மையான்னு சொல்லக்கூடிய. கொடுத்தான் அப்படின்னா ஒருத்தனா ரெண்டு பேரா? இப்ப ஒருத்தன் தான். அப்ப ஒருமை அப்படிங்கிற எண்ணை காட்டுகிறது. ஒருமையா பன்மையாங்கிற அந்த எண்ணை காட்டுகிறது. இடம் அப்படிங்கும் பொழுது தன்மை, முன்னிலை, படர்க்கைன்னு சொல்லி மூவகை இடங்கள் இருக்கு. இதுல நான் செய்தேன், ஏன் அப்படிங்கிற அந்த வினைமுற்று விகுதி வந்துச்சுன்னா தன்மையை குறிக்கும். நீ செய்தாய், ஆய் அப்படிங்கிற அந்த வினைமுற்று விகுதி வந்துச்சுன்னா முன்னிலையை குறிக்கும். அதுவே அவன் செய்தான், அவள் செய்தாள், அவர்கள் செய்தார்கள், அது செய்தது, அடுத்தது வந்து அவை செய்தன அப்படின்னு வருதுன்னா இந்த இடத்துல இந்த ஆண், ஆள், ஆர், தூ அப்புறம் வந்து அன இது எல்லாமே வந்து படற்கையை குறிக்கக்கூடிய வினைமுற்று விகுதிகள். அப்ப இந்த இடத்துல ஆண் அப்படிங்கிறது படற்கை அப்படிங்கிற இடத்தை குறிப்பிடுகிறது. அதைத்தான் இங்க கொடுத்திருக்காங்க. ஒரு சொல்லுடைய இறுதியில் வரக்கூடிய அந்த பகுபத உறுப்பான விகுதிங்கிறது திணையை, பாலை, எண்ணெய், இடத்தை காட்டும். ஓகேங்களா? சோ இதுல ஆண், ஆள் ஆகிய இந்த ரெண்டும் வந்து எதை குறிக்குது அப்படின்னா உயர்திணை. ஒண்ணு ஆண் பால், இன்னொன்னு பெண் பாலை குறிக்குது. அடுத்தது ரெண்டுமே ஒருமையை குறிக்குது. ஆனா ரெண்டுமே படர்க்கை இடத்துல வந்திருக்கு. இந்த நடந்தது அப்படிங்கிறதுல தூங்குறது வந்து எதை குறிக்குது அப்படின்னா இது வந்து அக்ரிணையை குறிக்குது. ஏன்னா நடந்ததுன்னா ஒரு அக்ரிணை பொருளைத்தான். அது மாடு நடந்தது, சேவல் நடந்தது அந்த மாதிரி சொல்றீங்க அப்படின்னா சேவல், மாடு இது எல்லாமே வந்து என்னன்னா அக்ரிணைகள். மனிதன் மட்டும்தான் உயர்திணை. மத்ததுக்கெல்லாம் 6 அறிவே கிடையாது, அறிவு கம்மியானது, அதெல்லாம் அக்ரிணை. ஓகேங்களா? புரியுதா? அப்ப அந்த அக்ரிணை பொருட்கள்ல வரக்கூடியதை வந்து தூங்குற இந்த வினைமுற்று விகுதியானது குறிக்கும். தூ அன அப்படிங்கிறது அக்ரிணையை குறிக்கக்கூடியது. அப்ப இது அக்ரிணைங்கிற திணையை குறிக்குது. தூங்குறது பாலை குறிக்கும் பொழுது அக்ரிணையுமே வந்து 2 பாலா பிரிப்பாங்க. ஒன்றன் பால் பலர்பால் அப்படின்னு சொல்லி. ஒன்றன் பால்னா ஒன்னே ஒண்ணு குறிக்கிறது, பலர்பால்னா பல இதை குறிக்கிறது. இந்த இடத்துல நடந்ததுங்கும் போது ஒன்றை குறிக்கிறாங்க. தூங்குற விகுதி வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒன்றை குறிக்குது. அண்ணன்னு வந்துச்சுன்னா அது வந்து பலரை குறிக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப ஒன்றன் பாலை குறிப்பிடுகிறது. எண் அப்படின்னா இந்த இடத்துல ஒருமை, ஒன்னே ஒண்ணுதானே குறிக்குது. அப்ப ஒருமை. இடம் அப்படிங்கும் போது எல்லா அக்ரிணையுமே வந்துட்டு எதுல வரும் அப்படின்னா படற்கையில தான் வரும். ஓகேங்களா? அப்ப படற்கையில வரக்கூடிய. சோ இதைத்தான் வந்து இந்த பாராகிராஃப்ல உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஆண், ஆள், தூ என்பவை விகுதிகள். இதுல ஆண்கிறது உயர்திணை ஆண்பால் ஒருமை படற்கை இடம் என்பவற்றையும், ஆள்ங்கிறது உயர்திணை பெண்பால் ஒருமை படற்கைங்கிறதையும், அடுத்தது தூங்குறது அக்ரிணை ஒன்றன் பால் படற்கை இடத்தையும் குறிக்கிறது. ஓகேங்களா? அடுத்தது
இந்த விகுதிங்கிறது ஒரு வினைச்சொல்லா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பொருளை தரும். திணைப்பால் எண் இடத்தை குறிக்கும். இதே வந்து ஒரு பெயர்ச்சொல் வந்து ஒரு பெயர்ச்சொல்ல பிரிக்கிறீங்க. ஒரு பெயர் பகுபத சொற்கள்ல வரக்கூடிய விகுதி அப்படிங்கிறது இந்த மாதிரி பால், திணை, எண், இடத்தை எல்லாம் குறிப்பிட்டு வராது. அது வேற பொருள்ல வரும். சோ அது என்னென்ன பொருள்ல வரும்னா, ஒரு வியங்கோலா, இல்ல தொழில் பெயரா, பெயரெச்சமா, வினையெச்சமா அப்படிங்கிற பொருள்ல ஒரு பொருளை உணர்த்தி வரும். சோ அப்ப எழுதுக அப்படிங்கறதுல இது எப்படி பிரிக்கலாம்னா, எழுது கூட்டல் கான்னு பிரிக்கலாம். இந்த கா வந்துச்சுன்னா அது என்னது? வியங்கோல் வினைமுற்று விகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த கா, இய, இயர் இதெல்லாம் வருதுன்னா வியங்கோல் இலக்கண குறிப்பு எழுதும்போது டக்குன்னு பார்த்தோன்னே என்னன்னு சொல்லுவோம்? வாழிய, இய வந்திருக்கு. வாழ்க, க வந்திருக்கு. க, இய எல்லாம் வந்துச்சுன்னா அது வந்து வேங்கோல் அப்படி வேங்கோல் வினைமுற்று அப்படின்னு சொல்லுவீங்கன்னு நம்ம தெரியும். சோ இந்த இடத்துல இந்த இடம் வந்து வியங்கோலை குறிப்பதற்காக வந்திருக்கு. அடுத்தது செய்தல் அப்படிங்கறது எப்படி பிரிக்கலாம்? செய் கூட்டல் தல் அப்படின்னு பிரிக்கலாமா? சோ இந்த இடத்துல தல் அப்படிங்கிறது வந்து தொழில் பெயர் விகுதியாக வந்திருக்கு. உரைத்த அப்படிங்கறதுல உரை கூட்டல் இத்து கூட்டல் ஆன்னு பிரிப்பீங்க. இதுல இந்த ஆங்கிறது தான் வந்து விகுதி. இந்த விகுதி எதை குறிப்பிட்டு வருதுன்னா ஒரு பெயரச்சத்தை குறிப்பிட்டு வருது. ஏன்னா பெயரச்ச விகுதி தான் என்னது? இதெல்லாமே ஓகேங்களா. சோ அடுத்தது படித்து அப்படிங்கும்போது படி கூட்டல் இத்து கூட்டல் ஊன்னு பிரிப்போம். இதுல ஊ அப்படிங்கிறது வந்து வினையெச்ச விகுதியாக வந்திருக்கு. ஆ, இ, ஊ ஆகியவை வினையெச்ச விகுதிகளாக வரும். பெரும்பாலும் ஆ, இ வரும். ஊங்கிறது வந்து குறைந்த இதுல வரும். ஓகேங்களா. சோ இதான் ஊமே வந்து அதிகமா வரும். ஆதான் வந்து கம்மியா வரும். ஆங்கிற வினையேற்ற விகுதி தான் வந்து குறைவாக வரும் சொற்கள். இப்ப புரிஞ்சுச்சா? அப்போ விகுதி அப்படிங்கிறது ஒரு வினைச்சொல்லை பிரிக்கும் பொழுது வரக்கூடிய விகுதியானது திணைப்பால் எண் இடத்தை குறிப்பிட்டு வரும். ஆனா ஒரு பெயர்ச்சொல்லை பகுக்கும் பொழுது வரக்கூடிய விகுதியானது வியங்கோலா, தொழிற்பெயரா, பெயரெச்சமா, வினையெச்சமா அப்படிங்கறத குறிப்பிட்டு வரும். அடுத்தது இடைநிலை. இந்த இடைநிலை அப்படிங்கிறது ரெண்டு விதமா இருக்கு. ஒரு வினைச்சொல்லை நீங்க பிரிக்கிறீங்க அப்படின்னா அந்த வினைச்சொல்லுடைய நடந்த காலத்தை குறிப்பிட்டு வரும். சோ ஒரு வினைச்சொல்லை பிரிக்கும் பொழுது வரக்கூடிய இடைநிலையை வந்து காலம் காட்டும் இடைநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே ஒரு சில சொற்கள் வந்து எதிர்மறை பொருளை தரும். அந்த எதிர்மறை பொருளை தரக்கூடிய அந்த இடத்துல அந்த சொல் எதிர்மறையாக மாறக்கூடிய ஆஹ் இது உறுப்பு எது அப்படின்னா இந்த இடைநிலை. இந்த இடைநிலைத்தான் ஒரு சொல்லை எதிர்மறை பொருள்ல கொண்டு வந்தே நிறுத்தும். சோ அப்போ ஒரு சில சொற்களை பகுக்கும் பொழுது, ஒரு சில வினை சொற்களை பகுக்கும் பொழுது காலத்தை காட்டக்கூடியதாக இடைநிலை அமையும். ஒரு சில நேரங்களில் அந்த சொல்லை எதிர்மறை சொல்லாக மாற்றக்கூடியதாக இந்த இடைநிலை அமையும். சோ அப்படிப்பட்ட இடைநிலைகள் கால இடைநிலைகள், எதிர்மறை இடைநிலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே வந்து ஒரு பெயர் சொல்ல பிரிக்கும் பொழுது இடையில் வரக்கூடிய அந்த இடைநிலை வந்து பெயர் இடைநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இடைநிலை அப்படின்னா என்னன்னா ஒரு பகுதிக்கும் விகுதிக்கும், பகுதினா என்னன்னு பார்த்தோம், ஒரு சொல்லுடைய முதல்ல வரக்கூடியது, விகுதினா கடைசியில வரக்கூடியது பிரிக்கும் போது. அப்ப அந்த ரெண்டுக்கும் நடுவுல அமையக்கூடியதுதான் வந்து என்னன்னா இடைநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. சோ இந்த இடைநிலை ஒரு வினைச்சொல்லை பகுக்கும் பொழுது காலத்தை காட்டியும் வரும். ஒரு சில நேரங்களில் ஒரு எதிர்மறை சொல்லா இருக்குன்னா அந்த இடத்துல அந்த சொல்லை எதிர்மறையாக மாற்றக்கூடியது எதுனா அந்த இடைநிலை தான். சோ அதனால அது எதிர்மறை இடைநிலை, காலம் காட்டும் இடைநிலைன்னு சொல்லி ரெண்டு வகையா பிரிப்பாங்க. அதுவே ஒரு பெயர் சொல்ல பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில ஒரு எழுத்து வருது அப்படின்னா அந்த இடைநிலை வந்து பெயர் இடைநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கால இடைநிலைகள் இது ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு பகுதி. ஏன்னா ப்ரீவியஸ் இயர்ல இது குறித்து உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சில கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. ஒரு வினை பகுபதத்துல பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில வந்து காலத்தை காட்டக்கூடிய ஒரு உறுப்பு எதுனா இந்த கால இடைநிலை. அதனால இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா காலம் காட்டும் இடைநிலைன்னு சொல்லுவாங்க. இப்ப எடுத்துக்காட்டா செய்தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை எப்படி பிரிக்கலாம்? செய் கூட்டல் இத்து கூட்டல் ஆண் அப்படின்னு பிரிக்கலாம். இதுல செய்ங்கிறது பகுதி, ஆண்கிறது விகுதி. ஆண் பால் வினைமுற்று விகுதி. ஓகேங்களா. இதுல இந்த இத்துங்கிறது தான் என்னன்னா இடைநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல செய் ஆண் அப்படின்னா இது வந்து எந்த ஒரு காலத்தையும் நம்மளுக்கு காட்டல. அப்ப இந்த இத்துங்கிற இந்த எழுத்து இங்க வந்து சேர்வதனாலதான் செய்தான் அப்படின்னு வருது. அப்ப இந்த இடத்துல செய்தான் அப்படின்னா அந்த வினை முற்று பெற்றுச்சுங்கிற பொருள்ல வருது. அப்ப இந்த இத்துங்கிற இந்த இடைநிலை எழுத்தானது வந்ததுனாலதான் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு காலத்தையே வந்து தெளிவாக காட்டுது. அதனாலதான் காலத்தை காட்டக்கூடிய உறுப்பாக இடைநிலைய சொல்றாங்க. ஓகேங்களா. இதுவே செய்கிறான் அப்படிங்கறது எப்படி பிரிக்கலாம்? செய் கூட்டல் கிரு கூட்டல் ஆண்னு பிரிக்கலாமா? சோ இதுல செய்ங்கிறது பகுதி, ஆண்கிறது விகுதி, கிருங்கிறது வந்து என்னன்னா இடைநிலை. இந்த இடத்துல இந்த கிரு அப்படிங்கிறது இடம்பெறுவதனால்தான் இது நிகழ்காலத்தை குறிப்பிட்டு வருகிறது. செய்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரசன்ட்ல அவன் பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம். சோ இப்ப செய்ங்கிறது காலத்தை காட்டலாம், ஆண்கிறது காலத்தை காட்டலாம். ஆண்கிறது திணை, பால், இடம், எண்ணை குறிப்பிடுது. செய்ங்கிறது ஒரு ஏவல் வினையை குறிக்கிறது. ஆனா இந்த இடத்துல கிரு அப்படிங்கிற அந்த சொல்லானது, இந்த இடைநிலையானது இடம்பெறுவதனாலதான் இந்த இடத்துல காலமானது தெளிவுபடுது.
அதனால இந்த இடைநிலையைத்தான் காலம் காட்டும் இடைநிலை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது செய்வான் அப்படிங்கன்னா இதை எப்படி பிரிக்கலாம்? செய் கூட்டல் இவ்வு கூட்டல் ஆண்னு பிரிக்கலாமா? செய் பகுதி ஆண் விகுதி. இந்த இடத்துல இவ் அப்படிங்கிறது எதிர்கால இடைநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இவ்வுங்கிறது எதிர்கால இடைநிலை, இவ்வுங்கிறது இடைநிலை. இது இவ்வானது அந்த சொல்லில் இடம்பெற்றிருப்பதனால் அது எதிர்காலத்தை குறிப்பிடுகிறது. அப்ப காலத்தை காட்டக்கூடிய அந்த இடைநிலை தான் இவ். ஓகேங்களா? சோ இதுல இவற்றுள் இத்து திரு இவ்வு என்பன கால இடைநிலைகள். இவை முறையே இறந்த காலம், அடுத்தது நிகழ்காலம், கிரு இவ்வுங்கிறது எதிர்காலத்தை உணர்த்துகிறது. சோ இப்ப இறந்த கால இடைநிலைகளா என்னென்னலாம் வரும் அப்படின்னா இத்து இட்டு இரு இன்னு இதெல்லாம் வந்தாதான் அது இறந்த காலத்தை குறிப்பிடக்கூடிய இடைநிலைகளாவே நீங்க கன்சிடர் பண்ணணும். இது இல்லாம வேற ஏதாவது வருதுன்னா அது இடைநிலையே கிடையாது. இத்து வரணும், இட்டு வரணும், இரு வரணும், இன்னு வரணும். அதுதான் இறந்த காலத்தை குறிப்பிடக்கூடிய இடைநிலைகள். ஒருவேளை அந்த வினை சொல்லானது நிகழ்காலத்தில் நடக்குது அப்படின்னா கிறு கின்று ஆ நின்று அப்படிங்கிற இந்த இடைநிலைகள்லாம் இடம்பெற்றிருக்கணும். இதுவே அந்த சொல்லானது எதிர்காலத்துல வருது அப்படின்னா இப்பு இவ்வு இந்த இதெல்லாம் வந்துச்சுன்னா அது வந்து எதிர்காலத்துல வரும். ஓகேங்களா? அதுவே எதிர்மறை பொருள்ல வரக்கூடிய இடைநிலைகள், ஒரு வினைச்சொல் வந்து எதிர்மறை பொருள்ல வருது அப்படின்னா ஆ அல் இல் ஆகியவை இடைநிலைகளாக வரும். சோ இங்க இருக்கக்கூடியதெல்லாம் வந்தா மட்டும்தான் அது இடைநிலையா நீங்க எடுத்துக்கணும். வேற ஏதாவது எழுத்து வந்தாலாம் இடைநிலை கிடையாது. பகுதிக்கும் விகுதிக்கும் நடுவுல இந்த எழுத்துக்கள் இடம்பெற்றால்தான் அது இடைநிலை. வேற எழுத்துக்கள்லாம் வந்தா அது இடைநிலை கிடையாது. இங்க எதிர்மறை இடைநிலை அப்படின்னா என்னன்னு அடுத்து கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு வினைச்சொல் வந்து எதிர்மறை பொருளை தருகிறது, நெகட்டிவான பொருள் தருது அப்படின்னா அந்த இடத்துல வரக்கூடியதான். அப்ப எதிர்மறை வினைச்சொற்களில் பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வந்து எதிர்மறை பொருளை உணர்த்தக்கூடிய இடைநிலைத்தான் எதிர்மறை இடைநிலையமாக. எடுத்துக்காட்டா ஓடாது, பேசான், காணலன், எழுதிலன் இதெல்லாமே எதிர்மறை பொருள்ல வரக்கூடியது. இப்போ இந்த இடத்துல ஓடாது அப்படிங்கறது எப்படி பிரிக்கலாம்? ஓடு கூட்டல் ஆ கூட்டல் தூணு பிரிக்கலாமா? இதுவே பேசான் அப்படிங்கறது எப்படி பிரிக்கலாம்னா பேசு கூட்டல் ஆன்னு பிரிப்பீங்க. ஆனா இந்த இடத்துல இந்த ஆங்கிறத போடணும். ஏங்கிறத நான் ரிலேட்டரா சொல்றேன். அடுத்தது காணலன் அப்படிங்கறது எப்படி பிரிக்கணும்? கான் கூட்டல் இந்த நாங்கிறது இன்னு கூட்டல் ஆதான். ஓகேங்களா? அப்ப கான் கூட்டல் அடுத்தது லாங்கிறது இல்லு கூட்டல் லா. அப்ப கான் கூட்டல் அல் கூட்டல் அன்னு வரும். எழுதிலன் அப்படிங்கும்போது எழுது கூட்டல் இல் கூட்டல் அன்னு பிரிப்பீங்க. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல இந்த ஆ அல் இல் இதெல்லாம் தான் வந்து என்னன்னா எதிர்மறை இடைநிலை. இதெல்லாம் இந்த சொல்ல இடம்பெற்றிருக்கிறதுனாலதான் அந்த சொல் எதிர்மறை பொருளையே தருகிறது. அதனாலதான் இது எதிர்மறை இடைநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆங்கிற என்னும் எதிர்மறை இடைநிலைக்கு அடுத்து உயிர்மை வரின் கெடாமல் வரும் அப்படின்றாங்க. அதாவது இந்த ஓடாது அப்படின்னு இருக்கா, இதுல இந்த ஆக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த விகுதியானது எதுல ஆரம்பிக்குது? தூங்குறதுல ஆரம்பிக்குது. தூணா என்னது? ஒரு உயிர்மை. சோ இந்த மாதிரி உயிர்மை எழுத்தா வந்துச்சு இந்த ஆங்கிற எதிர்மறை இடைநிலைக்கு அடுத்து உயிர்மை எழுத்து வந்துச்சு அப்படின்னா அது கெடாமல் அப்படியே வரும். சோ இதை எழுதும் பொழுது ஓடாது ஆங்கிற அந்த எழுத்தானது அங்க இடம்பெற்றிருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதுவே உயிர் எழுத்து வரின் தன் பொருளை நிறுவி கெட்டு வரும். கெட்டு வரும்னா அந்த இடத்துல அந்த ஆங்கிறது மறைந்து வரும். இப்ப பேசான் அப்படிங்கும் பொழுது பேசு கூட்டல் ஆணை பிரிச்சா பேசான்னு தான் வரும். ஆனா இந்த இடத்துல ஆண் அப்படிங்கிறது வந்து இது என்னன்னா வினை முற்று. ஓகேங்களா? வினைமுற்று விகுதி, ஆண்பால் வினைமுற்று விகுதின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த இடத்துல ஆங்கிறது தோன்றலையே அப்படின்னு நீங்க யோசிக்க கூடாது. சோ இந்த இடத்துல ஆங்கிறது என்ன ஆயிருக்குன்னா மறைந்து வந்திருக்கிறது, கெட்டு போயிருச்சு. ஏன் கெட்டு போய் வருதுன்னா இந்த இடைநிலைக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த விகுதியானது உயிரெழுத்துல வருது, அதனால கெட்டு போயிருக்கு. அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. ஆங்கிற இந்த எதிர்மறை இடைநிலைக்கு அடுத்து உயிரெழுத்து வருது அப்படின்னா தன் பொருளை நிறுவும். ஒரு எதிர்மறை பொருளை தரும், ஆனா அது வந்து கெட்டு வரும். கெட்டு வரும்னா அது அந்த இடத்துல மறைந்து வரும். ஓகேங்களா? இப்ப பேசு கூட்டல் ஆனாலே பேசான் தான். ஆனா இந்த இடத்துல ஆங்கிற அந்த இடைநிலையானது மறைந்து வந்திருக்கிறது. அதற்கான காரணம் இந்த ஆண்கிற விகுதியானது உயிரெழுத்துல தொடங்குறதுனால. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இந்த ஆங்கிறது மட்டும்தான். ஆங்கிற எதிர்மறை வந்து இடைநிலையா வரும்பொழுது மட்டும்தான் இது ரெண்டு கண்டிஷன். மத்ததெல்லாம் வரும்பொழுது அது உயிரெழுத்துல வந்தாலுமே கெடாமல் வரும். ஓகேங்களா? இந்த காணலன் அப்படிங்கறதுல இந்த அழ் அப்படிங்கிற இந்த சொல்லானது இடம்பெறுவதனாலதான் வந்து இது என்ன ஆகுதுன்னா எதிர்மறை பொருள்ல வருது. இதுக்கப்புறம் வரக்கூடிய எழுத்து ஆங்கிற உயிர்மையில தான் வருது. அல் இல்லாம் வரும்போது உயிரெழுத்துக்கள்ல ஆரம்பிக்கக்கூடிய விகுதிகளே வந்தாலும் அது மறையாமல் அப்படியே தான் வரும். ஆனா இந்த ஆங்கிற எதிர்மறை இடைநிலை வரும்போது மட்டும்தான் இதற்கு அடுத்து ஒரு உயிர்மை வந்துச்சுன்னா மறையாம வரும். ஆனா ஒரு உயிரெழுத்து வந்துச்சுன்னா மறைந்து கெட்டு வரும். ஓகேங்களா? சோ இதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பெயர் இடைநிலை. பெயர் இடைநிலை அப்படின்னா ஒரு பெயர் சொல்ல பிரிக்கும் பொழுது வரக்கூடியதுதான். ஒரு ஆக்க பெயர் சொல்லில் பெயர் பகுதியை
பகுதியை விகுதியோடு இணைப்பதற்கு வரக்கூடிய இடைநிலை பெயர் இடைநிலை அப்படிம்பாங்க. பெயர் இடைநிலையா என்னென்ன எழுத்துக்கள்லாம் வரலாம் அப்படின்னா இச்சு வரும், இஞ்சு வரும், இந்து வரும், இத்து வரும், இவ்வு வரும். இந்த மெய்யெழுத்துக்கள் மட்டும்தான் பெயர் இடைநிலைகளாவே வரும், வேற எதுவும் வராது. அடுத்தது எடுத்துக்காட்டா தமிழச்சி, இளைஞர், ஓட்டுநர், ஒருத்தி, மூவர், இது எல்லாமே வினையை குறிக்கக்கூடிய சொற்களே அல்ல. அப்ப இது எல்லாமே ஒரு ஒன்றன் பெயரை குறிக்கக்கூடிய சொற்கள். அப்ப பெயர் சொற்களை பிரிக்கும் பொழுது வரக்கூடிய இடைநிலையை பெயர் இடைநிலைகள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப தமிழச்சி அப்படிங்கிறதுல இந்த இச்சு என்னன்னா இடைநிலை, இளைஞர்ல இங்கு, அடுத்து ஓட்டுநர்ல இந்து, அடுத்து ஒருத்தியில இத்து, அடுத்தது மூவர் அப்படிங்கிறதுல இவ்வு, இது எல்லாமே என்னன்னா இடைநிலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல பாருங்க, இளைஞர் இலை பகுதி இங்கு இடைநிலை, அருங்கிறது உங்களுக்கு தெரியும் விகுதி, ஓட்டுநர் அதே மாதிரிதான் பகுதி விகுதி இடைநிலை இந்த பொருள்ல வரும். இதே இங்க வரும்போது பகுதி சாரி இந்த இத்து ஒருத்தி, ஓகேங்களா, பகுதி இடைநிலை விகுதி சந்தி. அடுத்தது மூவர் அப்படிங்கும் போது பகுதி, மூன்றுங்கிறது பகுதி இவ்வு இடைநிலை, அருங்கிறது விகுதி, ஓகேங்களா. இங்க வரும்போது இதுல தமிழ் பகுதி, ஆங்கிறது சாரியை இச்சு இடைநிலை இச்சு சந்தி சந்தி, அதுக்கடுத்து சாரி இது சாரியை தான், ஈங்கிறது உங்களுக்கு விகுதியாக வரும். சோ இந்த மாதிரி வரும். ஏன் சந்தி சாரியை, சந்தினா ஒரு சில எழுத்துக்கள் தான் வரும், அதை தாண்டி வந்துச்சுன்னா அது சாரியை தான் எடுத்துக்கணுமே தவிர சந்தியா எடுத்துக்க கூடாது. அதற்கான ரீசன்ஸ் பின்னாடி கொடுத்திருப்பாங்க, நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா. சோ இப்ப பெயர் இடைநிலைகள் வரும்போது இச்சு இஞ்சு இந்து இத்து இவ்வுதான் வரணும், வேற எதுவும் வரக்கூடாது. இப்ப இடைநிலைகள் பார்த்தாச்சா. அடுத்தது சந்தி. சந்தினா என்னன்னா பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில வரக்கூடியதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இந்த சந்திமாங்க. அப்ப பகுதி விகுதி இடைநிலை ஆகிய பகுவத உறுப்புகள் சேரும் பொழுது இடையில் தோன்றக்கூடிய உறுப்பு தான் என்னன்னா சந்தி. சந்தி அப்படிங்கிறதுக்கு புணர்ச்சி அப்படின்னு ஒரு பொருளும் இருக்கு. சந்திங்கிறது பெரும்பாலும் எங்க வரும் அப்படின்னா பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில தான் வரும், பெரும்பாலும் இங்க வரும். ஆனா ஒரு சில நேரங்கள்ல மாறியும் வரலாம், ஓகேங்களா. புணர்ச்சியின் போது ஏற்படக்கூடிய, அப்ப புணர்ச்சி அப்படின்னா ஒரு ஒரு சில இது சேர்றதுதான் புணர்ச்சி. அப்ப புணர்ச்சியின் போது விகாரத்துல 3 வகையான நிகழ்வுகள் நடக்கலாம். ஒரு எழுத்து தோன்றலாம், இல்லைன்னா ஒரு எழுத்து திரியலாம், ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தா மாறலாம், இல்லைன்னா ஒரு எழுத்து மறைந்து கூட போகலாம். சோ இந்த விகாரங்கள் அப்படிங்கும்போது, அதாவது புணர்ச்சியின் போது ஏற்படக்கூடிய விகாரங்கள்ங்கிறது 3 வகைப்படும். தோன்றல் விகாரம், திரிதல் விகாரம், கெடுதல் விகாரம் அப்படின்னுட்டு. இந்த 3ல சந்தி அப்படிங்கும் பொழுது ஒரு எழுத்து தோன்றுதலை சந்தின்னு சொல்லுவாங்க, தோன்றல் விகாரத்தை சந்தின்னு சொல்லுவாங்க. ஆனா இதுவே மற்றைய திரிதல் விகாரத்தையோ கெடுதல் விகாரத்தையோ என்னன்னு சொல்லுவாங்கன்னா விகாரம்னே சொல்லுவாங்க, ஓகேங்களா. அதாவது புணர்ச்சியின் போது ஒரு எழுத்து தோன்றுதுன்னா அதை சந்தின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு எழுத்து வேறு ஒரு எழுத்தாக மாறுது, இல்ல ஒரு எழுத்து கெட்டு போகுது அப்படின்னா அந்த இடத்துல அது விகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரும்பாலும் இத்து இப்பு இக்கு இந்த 3 எழுத்துக்கள் தான் சந்தியாக வரும், வேற எந்த எழுத்துக்களும் வராது. உடன்படு மெய்கள் வருதுன்னா ஈ இவ்வு இந்த ரெண்டும் உடன்படு மெய்யாக வரும் பொழுது சந்தியாக வரும். ஏன்னா ஒரு உயிரெழுத்துல முடியக்கூடிய ஒரு சொல்லும் உயிரெழுத்துல தொடங்கக்கூடிய இன்னொரு சொல்லுக்கும் நடுவுல உடன்படு மெய்யானது தோன்றும். அப்படி தோன்றும் பொழுது ஈயும் இவ்வும் தான் வரும். இதை நம்ம புணர்ச்சியில படிச்சிருக்கோம், ஓகேங்களா. சோ இப்ப இத்து இப்பு இக்கு ஈய இவ்வு இதெல்லாம் வந்துச்சுன்னாதான் அது சந்தின்னு சொல்லுவாங்க. வேற ஏதாவது எழுத்துக்கள் வந்துச்சுன்னா அது சந்தி கிடையாது, அது சாரியையா இருக்கலாம், ஓகேங்களா. இப்ப அசைத்தான் அப்படிங்கறதுல இது எப்படி பிரிக்கலாம், அசை கூட்டல் இத்து கூட்டல் இந்த தாவை இத்து கூட்டல் ஆண் அப்படின்னு பிரிக்கலாமா. சப்ப அசைத்தான் இதுல பகுதி, ஆண்கிறது விகுதி, இந்த இடத்துல இத்துங்கிறது என்னன்னா இறந்த கால இடைநிலை. இந்த இத்து பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவுல இருக்கக்கூடிய இந்த இத்து என்னன்னா சந்தி. காப்பார் இதுல கா கூட்டல் இப்பு கூட்டல் அருன்னு பிரிக்கிறீங்களா, பகுதி விகுதி இது இடைநிலை. இப்புங்கிறது என்னது எதிர்கால இடைநிலை, காப்பார் இப்புங்கிறது எதிர்கால இடைநிலையா வருமா, இவ்வு கூட எதிர்கால இடைநிலையா வரும். சப்ப இந்த இடத்துல இடைநிலை. அடுத்தது இந்த இப்பு பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவுல இருக்கக்கூடியதான் என்னன்னா சந்தி. அடுத்தது படிக்கிறார், படி கூட்டல் இக்கு கூட்டல் கிரு கூட்டல் ஆர், படிங்கிறது ஆறுங்கிறது விகுதி, கிருங்கிறது இடைநிலைங்கிறது எல்லாருக்குமே தெரியும், நிகழ்கால இடைநிலை. அப்ப இந்த பகுதிங்கிற படிக்கும் இடைநிலை கிருக்கும் நடுவுல இருக்கக்கூடிய இந்த இக்குதான் என்னன்னா சந்தி. அடுத்தது வணங்கிய, வணங்கு கூட்டல் இன் கூட்டல் ஈ கூட்டல் ஆன்னு இருக்கா. இதுல வணங்குங்கிறது பகுதி, ஈ ஆங்கிறது என்னன்னா விகுதியா வந்திருக்கு, பெயரச்ச விகுதியா இருக்கலாம், இல்ல வினையச்ச விகுதி. வணங்கிய இல்ல பெயரச்ச விகுதி தான், ஏன்னா வணங்கிய மாறன், வணங்கிய செல்வி அப்படின்ற மாதிரி வரும், ஒரு பெயர் சொல் இடம் பொருள்.
சோ அப்ப பெயரச்ச விகுதி இடம்பெற்றிருக்கு. அதுக்கு அடுத்தது இந்த ஈ அப்படிங்கிறது வந்துட்டு இந்த இடத்துல இது வந்து என்ன கிடையாது அப்படின்னா இந்த ஈங்கிறது தான் வந்து சந்தி. இப்ப நீங்க கேட்கலாம், ஏன் இங்க இடைநிலை வரல? அப்ப ஈங்கிறது இடைநிலையா? ஈங்கிறது இடைநிலைனா இந்த லிஸ்ட்லயே இல்லையே அப்படின்னு கூட கேட்கலாம். ஓகேங்களா? சோ இதுல வணங்கிய அப்படிங்கிறது வந்து எந்த பொருள்ல உங்களுக்கு வருது? ஒரு பாஸ்ட குறிக்கிற மாதிரி வருதா? வணங்கிய அப்படியே முடிஞ்ச மாதிரி ஒரு பொருள்ல வருதுல்ல. சோ இதுதான் வந்து முடிந்த பொருளில் வருவதனால இங்க பாருங்க, இறந்த கால இடைநிலையா என்னன்னு சொல்லியிருப்பாங்க? இன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. இந்த இடத்துல இந்த இன் அப்படிங்கறத இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க. அதனாலதான் வணங்கிய அப்படிங்கன்னா வணங்கு கூட்டல் ஈ மட்டும்தான் இந்த இடத்துல வெளிப்பட்டு வருது. இன்னுங்கிறது மறைந்து வருது. சோ அதனாலதான் இது பிராக்கெட்ல போட்டிருக்காங்க. இந்த இன் அப்படிங்கிறது தான் வந்து இடைநிலையாக வருகிறது. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல சந்திங்கிறது வந்து பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில வரலாம். விகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில வருது. இந்த மாதிரியும் வரலாம். வந்துச்சு அப்படின்னா அதை வந்து உடன்படுமைன்னு சொல்லுவாங்க. அதையும் சந்தியாக ஏற்றுக்கொள்வார்கள். இங்க வந்து நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். சந்திங்கிறது பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வருவது பெரு வழக்காகும்னு தான் சொல்லியிருக்காங்க. விச் மீன்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் அப்படிதான் வரும். ஆனா ஒரு சில கேசஸ்ல மாத்தியும் வரலாம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பகுபத உறுப்புகள்ல அடங்காம 7வதா ஒரு உறுப்பு வரும். அதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா எழுத்து பேரு அப்படின்னு சொல்லுவாங்க. சாரியை வர வேண்டிய இடத்துல ஒரு புள்ளி பெற்ற எழுத்து வருது அப்படின்னா அந்த புள்ளி பெற்ற எழுத்து உயிர் ஏற இடமளித்து வந்தால் அதனை எழுத்து பேரு அப்படின்னு குறிப்பிடுவாங்க. விகுதி தனியே வராமல் துணையாக பெற்று வரும்போது எழுத்தே எழுத்து பேராகும். எழுத்து பேரு காலம் காட்டாது. இப்ப எடுத்துக்காட்டா பாடுதிங்கிறது எப்படி பிரிக்கலாம்னா பாடு கூட்டல் இத்து கூட்டல் ஈன்னு பிரிக்கலாமா? இந்த சொல்ல ஈங்கிறது வந்து விகுதி, பாடுங்கிறது பகுதி. அப்ப இந்த இடத்துல வந்து இத்துங்கிறது இடைநிலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இத்து வந்து இறந்த கால இடைநிலை தான் மேம். அப்ப இத்துங்கிறது இடைநிலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இதனா பாடுதி அப்படிங்கிறது வந்து ஒரு காலத்தை காட்டக்கூடிய ஒரு சொல் அல்ல. அப்ப இதுல வரக்கூடிய அந்த இத்துங்கிறது காலத்தை காட்டக்கூடிய இடைநிலை கிடையாது. சோ இப்போ இந்த இடத்துல வரக்கூடிய இந்த இத்தா இருக்கட்டும். அடுத்தது இங்க மொழியாதான் அப்படிங்கும் பொழுது மொழி கூட்டல் ஈ கூட்டல் ஆ கூட்டல் இத்து கூட்டல் ஆன்னு இருக்குல்ல. இதுல மொழிங்கிறது பகுதி. ஓகேங்களா? அடுத்தது இந்த ஆங்கிறது வந்து என்னது? எதிர்மறை இடைநிலைன்னு சொல்லுவோம். ஆண்கிறது வந்து என்ன அப்படின்னா இது வந்து விகுதி. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல இடைநிலைக்கும் விகுதிக்கும் நடுவுல ஒரு இத்தானது இடம்பெற்றிருக்குல்ல. இந்த இத்து வந்து சாரியை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா சாரியை வந்து என்ன வரக்கூடாது? இந்த மாதிரி புள்ளி பெற்ற எழுத்துக்கள் சாரியையா வராது. ஓகேங்களா? அப்ப சாரியை வர வேண்டிய இடத்துல இடைநிலைக்கும் விகுதிக்கும் நடுவுல சாரியை வர வேண்டிய இடத்துல ஒரு புள்ளி பெற்ற உயிர் எழுத்து வருது. அதனால இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா எழுத்து பேரு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து காலத்தை காட்டாததாக வரும். ஓகேங்களா? சோ அதான் இங்க கொடுத்திருக்காங்க. இச்சொல்லில் ஈ என்னும் முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதிக்கு முன்னும் ஆ என்னும் எதிர்மறை இடைநிலைக்கு பின்னும் வரும் இத்தானது எழுத்து பேராக வருகிறது அப்படின்றாங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது சாரியை. சாரியை அப்படின்னா பகுதியோடு இடைநிலையோடு விகுதியும் பொருத்தமாக சார்ந்து உறுப்பு தான் அது என்னன்னா சாரியை. பெரும்பாலும் சாரியை வந்து இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையிலையும் வரும். ஆனா ஒரு சில நேரங்கள்ல இந்த சாரியை வந்து பகுதிக்கும் இடைநிலைக்கு நடுவுல கூட வரலாம். ஓகேங்களா? பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் நடுவுல வரும். அதாவது பகுதி விகுதி இடைநிலைன்னு இருக்குன்னா இதுக்கு நடுவுலதான் சாரியை வரும் மேக்சிமம். ஆனா ஒரு சில நேரங்கள்ல இதுக்கு இடையிலையும் வரலாம். அதே மாதிரிதான் சந்தியுமே. சந்திங்கிறது வந்து பெரும்பாலும் பகுதிக்கு இடைநிலைக்கு இடையில வரும். ஆனா ஒரு சில நேரங்கள்ல இங்கேயும் வரலாம். அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. இப்ப பார்த்தான் அப்படிங்கறது எப்படி பிரிக்கலாம்? பார் கூட்டல் இத்து கூட்டல் அன் கூட்டல் அன்னு பிரிக்கலாம். இதுல பார் அப்படிங்கிறது வந்து பகுதி, அன்கிறது விகுதி. ஓகேங்களா? இதுல இந்த இத்துங்கிறது வந்து இறந்த காலத்தை குறிப்பிடக்கூடிய இடைநிலை. இந்த இத்துங்கிறது வந்து சந்தி. ஏன்னா இத்துங்கிறது சந்தியா வரலாம். இந்த அன்கிறது என்ன அப்படின்னா சாரியை. ஓகேங்களா? சோ இந்த சொல்லில் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரக்கூடிய அன் அப்படிங்கறதான். அதாவது இது இடைநிலை. இந்த இடைநிலைக்கும் இந்த விகுதிக்கும் இடையில வரக்கூடிய இந்த அன்கிறது தான் சாரியை. சந்தி வர வேண்டிய இடத்தில் உயிர்மை எழுத்து வந்தால் அது சாரியை என்று குறிப்பிடல் வேண்டும். இது என்னன்னா இப்ப பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில வந்து சந்தி தானே வரணும். ஆனா அந்த சந்தி வர இடத்துல ஒரு உயிர்மை எழுத்து வருது அப்படின்னா அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா வந்து சாரியைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரிதான் இடைநிலைக்கும் விகுதிக்கு நடுவுலதான் சாரியை வரணுங்கிறது பெரும்பாலும் இருக்கும். ஆனா ஒரு சில நேரங்கள்ல பகுதிக்கு இடைநிலையிலையும் வரணும்னு சொல்லுவாங்கல்ல. சோ அது எப்ப அப்படின்னா பகுதிக்கு இடைநிலைக்கும் இடையில சந்தி வர வேண்டிய இடத்துல, அதாவது இக்கு இத்து இப்பு இவ்வு இந்த எழுத்துக்களுக்கு பதிலா வேற எழுத்துக்கள் ஒரு உயிர்மை எழுத்து வருதுன்னா அதை சந்தின்னு எடுத்துக்க கூடாது, சாரியே எடுத்துக்கணும். எடுத்துக்காட்டா தருகுவேன். தருகுவேன் அப்படின்னா தா
ங்கிறதான் தருன்னு வந்து மாறிடும். தா கூட்டல் பூ கூட்டல் இவ்வு கூட்டல் எண் அப்படின்னு வருதா. இதுல தாங்கிறது பகுதி, இந்த எண்கிறது விகுதி, இவ்வுங்கிறது வந்து இடைநிலை. ஆனா இந்த கூங்கிறது பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில வரக்கூடிய இந்த உயிர்மெய் எழுத்து சந்தியா அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்தி கிடையாது. இது என்னன்னா சாரி. ஓகேங்களா. சோ இதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. அப்ப சாரியைக்கு ஏதாவது ஒரு பொருள் இருக்கா அப்படின்னு கேட்டா இந்த சாரியை எந்த ஒரு பொருளையும் உணர்த்தாது. காலத்தை உணர்த்தாது, பாலை உணர்த்தாது, இடத்தை குறிப்பிடாது, எந்த ஒரு பொருளையும் தராது. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது இங்க இன்னொரு முக்கியமான விஷயம் கொடுத்திருக்காங்க. என்னன்னா அன் என்னும் விகுதி வரும் பொழுது அன் என்பதே சாரியாக வரும். இங்க பார்த்தான் அப்படின்னு வருதா, இதுல இடத்துல அன்கிற விகுதிக்கு முன்னாடி அன்கிறதே சாரியே வரும். ஆனா இதுவே ஆண், ஆள், ஆர் ஆகிய விகுதிகள் வரும் பொழுது அன் சாரியாக வராது. இப்ப பார்த்தால் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது எப்படி பிரிக்கலாம்? பார் கூட்டல் இத்து கூட்டல் ஆள் சாரி இத்து கூட்டல் ஆள்னு வரும். ஆள்னு வருமா. சோ இந்த இடத்துல இது பகுதி, இந்த ஆள்ங்கிறது வந்து என்னவா இருக்கும்னா விகுதியா இருக்கும். இந்த இத்து வந்து இடைநிலையா இருக்கும். இதுக்கு நடுவுல வரக்கூடியது சந்தியா இருக்கும். ஆனா இந்த இடத்துல என்னவா வரல அப்படின்னா ஒரு சாரியே இடம் பெறல. ஆனா ஒரு சில சொற்கள்ல ஆண், ஆள், ஆறு விகுதிகள் பெறும் பொழுது சாரியை வரும். ஆனா அந்த சாரியே அண்ணா இருக்காது. ஓகேங்களா. சோ அதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது விகாரம். விகாரம் அப்படிங்கிறது எங்க வேணாலும் வரலாம். பகுதிக்கு பக்கத்துல வரலாம், விகுதி கிட்ட வரலாம், சந்தி கிட்ட வரலாம், சாரியை கிட்ட வரலாம், எங்க வேணாலும் வரலாம். விகாரம் அப்படின்னு என்னன்னா பகுதி, விகுதி, இடைநிலை ஆகியவை புணரும் பொழுது அதனுடைய வடிவத்தில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா விகாரம்னு சொல்லுவாங்க. இப்ப எடுத்துக்காட்டா தாங்கிறது தான் அடிச்சொல்லே. ஆனா இந்த இடத்துல தரு அப்படின்னு வந்திருக்குல்ல. இப்ப இந்த தருங்கிறது வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து விகாரம்னு சொல்லுவாங்க. ஆனா இதோடைய அடிச்சொல் என்னன்னா தாங்கிறதா. அப்ப இது வந்து பகுதி, தாங்கிறது பகுதி, தருங்கிறது விகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ஒரு எழுத்து மற்றொரு எழுத்தாக திரிந்து கெட்டும் நெடில் குறிலாக மாற்றம் பெறும். இத்தகைய மாற்றம் தான் விகாரம் அப்படிம்பாங்க. இப்ப எடுத்துக்காட்டா நின்றான்னு இருக்கா. இது எப்படி பிரிக்கணும்னா நின் அப்படிங்கிறது வந்து பகுதி கிடையாது, நில்ங்கிறதுதான் பகுதி. அப்ப நில்லுங்கிறதா இங்க நின்னா இருக்கு. அப்ப இந்த இல்லுங்கிறது இன்னாக மாற்றம் அடைந்திருக்கு இந்த இடத்துல. சோ இந்த மாற்றத்தை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா விகாரம்னு சொல்லுவாங்க. அப்ப நில் கூட்டல் இற்று கூட்டல் ஆண்னு வரும். இதுல நில் அப்படிங்கிறது பகுதி, ஆண்கிறது விகுதி, இருங்கிறது வந்து இடைநிலை, இந்த இன் அப்படிங்கிறது வந்து என்ன விகாரம். ஏன்னா இருங்கிறது என்ன இடைநிலை, இறந்த கால இடைநிலை. ஓகேங்களா. புரிஞ்சா. அடுத்து பாருங்க இன்னொரு சொல் கொடுத்திருக்காங்க வணங்கிய. இது ஆல்ரெடி பார்த்ததுதான். சோ இங்கேயும் அதேதான். இந்த இடத்துல இன் என்னும் இடைநிலை இங்க என்ன இருக்கு, நகரமானது கெட்டு வந்திருக்கு. நான் ஆல்ரெடி சொன்னேன் வணங்கிய அப்படிங்கும் பொழுது இந்த இடத்துல வணங்கு அப்படிங்கிறது பகுதி, இது வந்து இடைநிலை, இது வந்து என்னது விகுதி. இந்த ஈ வந்து சந்தியா வந்திருக்கு. இடைநிலைக்கும் விகுதிக்கும் நடுவுல இந்த சந்தியானது உடன்படு மெய்யான இந்த ஈயானது சந்தியாக வந்திருக்கு. அப்ப இன் அப்படிங்கறதா இடைநிலை. ஆனா இந்த இடத்துல ஈங்கிறது மட்டும்தான் வெளிப்படையா வந்திருக்கு. இன் அப்படின்னு வரணும். ஆனா ஈ மட்டும் வந்திருக்கு. இன் அப்படிங்கிறது என்னன்னா இறந்த கால இடைநிலையை குறிக்கும். இங்க நம்ம பார்த்திருக்கோம். அப்ப இந்த இன் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு இறந்த கால இடைநிலை. இந்த இறந்த கால இடைநிலையானது இன்னும் நீங்க வெளிப்படையா வரல. இந்த இடத்துல வணங்கியன்னு பிரிக்கும் பொழுது வணங்கு கூட்டல் ஈ கூட்டல் ஆணுதான் வருது. ஏன்னா வணங்கிய அப்படிங்கும் போது வணங்கு கூட்டல் ஈ கூட்டல் யாங்கிறது எப்படி பிரிக்கணும்னா ஈ கூட்டல் ஆன்னு பிரிக்கிறீங்க. சோ இதுல வணங்குங்கிறது பகுதி, ஆங்கிறது விகுதி. இந்த இடத்துல தோன்றக்கூடிய இந்த உடன்படு மெய்யானது என்னவா இருக்கு அப்படின்னா சந்தியா வந்திருக்கு. அப்ப இந்த இடத்துல ஈங்கிறது வந்து இப்ப வணங்கியங்கிறது காலத்தை காட்டுது. வணங்கிய பாஸ்ட். அப்ப காலத்தை காட்டுதுன்னா அந்த இடத்துல இடைநிலையானது இடம்பெற்றிருக்கணும். அப்ப இந்த இடத்துல ஈங்கிறதா இந்த இடத்துல இடைநிலை. அந்த இன் அப்படிங்கிற இடைநிலையானதான் ஈ நீங்க மாற்றமடைந்து இருக்கிறது. சோ அப்ப இந்த இடத்துல வரக்கூடிய இந்த நகரமானது இன்னுங்கிற அந்த நகரமானது கெட்டு போய் ஈ மட்டும் இங்க வந்திருக்கு. ஓகேங்களா. அடுத்தது இந்த கண்டான் அப்படிங்கிறதுல கண் அப்படிங்கிறது பகுதி கிடையாது. கண்கிறது என்னது நம்ம பார்க்க பயன்படுத்தக்கூடிய ஒரு உறுப்பு. அது வந்து பகுதி. கண்டாங்கிற பொருள்ல வராது இல்ல. அப்ப கண் அப்படிங்கிறது இது வந்து விகாரமாகத்தான் வருது. இப்ப கண்டான் அப்படிங்கிறது காண்கிறது பகுதி, இட்டு கூட்டல் ஆண்கிறது பிரிக்கணும். இதுல கண் அப்படின்னு இந்த இடத்துல காண்கிறது கண்ணாக மாற்றமடைந்து வந்திருக்கு. அதனால இந்த கண் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த இடத்துல விகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அடுத்தது எழுதினோர்னு இருக்குன்னா எழுது கூட்டல் இன் கூட்டல் ஓர் அப்படின்னு வருதா. ஆனா இந்த இடத்துல ஆறுதான் வரணும். ஏன்னா ஓருங்கிற ஒரு விகுதியே கிடையாது. சோ அப்படிங்கும் போது ஆறுங்கிற விகுதிதான் ஓர்னு மாறிருக்கு. சோ அதனால இந்த ஓர் அப்படிங்கிறதுதான் வந்து என்னன்னா விகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. சோ இப்போ உங்களுக்கு நினைவில் கொள்வதற்காக கொடுத்திருக்காங்க. இறந்த கால இடைநிலையில எதெல்லாம் வரலாம் அப்படின்னா இத்து இட்டு இன்னு வரலாம்.
நிகழ்கால இடைநிலைகள் கிறு கின்று ஆன் என்று. எதிர்கால இடைநிலை இப்பு இவ்வு. அதுவே எதிர்மறை இடைநிலை அப்படின்னா ஆ அல் வரலாம். ஓகேங்களா? இதுவே விகுதிகளாக என்னெல்லாம் வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க. எதிர்மறை தன்மை தன்மை ஒருமை வினைமுற்று விகுதிகளா எப்படி வரலாம்னா என் ஏன் அல் அன் கு டு து ரு இதெல்லாமே வந்து தன்மை ஒருமை வினைமுற்று விகுதிகளா வரும். தன்மை பன்மை வினைமுற்று விகுதிகளா ஏம் ஏம் ஆம் ஓம் ஆம் அடுத்தது ஓம் கும் டும் தும் ரும் இதெல்லாம் வரலாம். ஓகேங்களா? அடுத்தது முன்னிலை ஒருமை வினைமுற்றா வந்து ஐ வரும் ஆள் வரும் ஈ வரும். முன்னிலை பன்மைனா ஈர் ஈர் மின் அதாவது செய்வீர்கள் செய்வீர் வீர் ஈர் அப்படின்னு வருதுல செய்யுமின் அப்படின்றதுல மின் அடுத்தது ஈர் இதெல்லாமே வரும். அடுத்தது படற்கை ஆண்பால் வினைமுற்று விகுதியா அன் வரும் எல்லாம் ஆண் வரும் செய்தனன் செய்தான் அப்படின்றலாம் வருது. படற்கை பெண்பால் விகுதியா அல் வரும் ஆள் வரும். படற்கை பலர்பால் வினைமுற்று விகுதியா அர் ஆர் ப மாக்கல் இதெல்லாமே வரும். கடைக்காரர் இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது படற்கை ஒன்றன் பால் வினைமுற்று விகுதியா தூ ரு டு வரும். படற்கை பலவின் பால் வினைமுற்றியா ஆ ஆ வரும். அடுத்தது வியங்கோல் வினைமுற்று விகுதிகளா க இய இயர் வரும். தெருநிலை பெயரச்ச விகுதிகளா ஆவும் உம்மும் வரும். தெருநிலை வினையச்ச விகுதிகளா ஊ ஈ வரும். இது இல்லாம இன்னும் வரும் என்னன்னா ஆ வரும். ஓகேங்களா? சோ ஒரு சில நேரங்கள்ல ஆவும் வந்து தெருநிலை வினையச்ச விகுதிகளாக இடம்பெறும். அடுத்தது தமிழ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒட்டுநிலை மொழி அப்படிங்கிறாங்க. ஏன்னா தமிழ்ங்கிறது வந்து ஒரே ஒரு எழுத்து தனித்தனும் பொருள் தரும், பல எழுத்துக்கள் சேர்ந்தனும் பொருள் தரும். இப்ப ஓரெழுத்து ஒரு மொழி சொற்கள் இருப்பினும் தமிழ்ல இருக்கக்கூடிய எல்லா எழுத்துக்களுக்கும் சொல்லா மாறுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஒரு சில எழுத்துக்கள் சொல்லாக மாறப்படும். ஒரு சில எழுத்துக்கள் தனித்து நின்று பொருள் தருதுன்னா அது சொல்ல நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஆனா எல்லா எழுத்துக்களும் தனித்து நின்று பொருள் தருமானா கிடையாது அப்படின்றாங்க. அடுத்தது பகுதி அப்படிங்கிறது ஒரு மொழியுடைய அடிப்படை வேர்ச்சொல்லா இருக்கும். புதிய சொல்லாக்கத்திற்கு வேர்ச்சொற்களுடைய வருகை அவற்றின் சேர்க்கை பற்றிய மொழியியல் நுட்ப அறிவானது இன்றியமையாது. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு அவ்வளோக்கா தேவையில்லை, ஜஸ்ட் படிச்சு பார்த்துக்கோங்க. திணை பால் எண் இடம் ஆகியவற்றை உணர்த்தும் ஒரு சிறப்புள்ள மொழி எதுனா தமிழ் மொழி தான். தமிழ் மொழியில இருக்கக்கூடிய இந்த விகுதிகள் வந்து என்ன பண்ணும்னா திணை பால் எண் இடத்தை காட்டும். ஆனா மத்த மொழியில இருக்கக்கூடியதெல்லாம் இத பண்ணாது. ஓகேங்களா? அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்கு உரியதுதான் இந்த தமிழ் மொழி. பிரித்தாலும் சேர்த்தாலும் பொருள் மாறாது. இந்த மாதிரி பிரிக்கும் பொழுது அதுக்கு அடுத்தது பகுபத தன்மை உள்ள மொழியை கற்றுக்கொள்வது எளிதான ஒரு விஷயம். அதாவது பகுபத உறுப்பு எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு மொழி அமைந்திருக்குன்னா ஒரு சொல் இருக்குன்னா அந்த சொற்களை எளிதில் பிற மொழியாளர்களால் கற்றுக்கொள்ள முடியும். சோ அதான் இங்க கொடுத்திருக்காங்க. ஏன்னா இத்து வந்தா இறந்த காலம் அப்படிங்கறத நம்மளுக்கு எக்ஸாக்டா தெரியும் இல்ல, அதனால. அடுத்தது இங்க ஒரு எக்ஸசைஸ் கொடுத்திருக்காங்க. அமைந்து இந்த சொல்ல நீங்க பிரித்து எழுதும் போது இதுல அமை கூட்டல் இத்து கூட்டல் இந்து கூட்டல் இத்து கூட்டல் ஊன்னு பிரிக்கணும். இதுல அமை பகுதி, இத்து இடைநிலை, ஊங்கிறது வந்து விகுதி. இந்த இந்துங்கிறது வந்து விகாரம். ஏன்னா இந்த இடத்துல இந்து வந்து சந்தியாக வர முடியாது. பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில இத்து இத்து இப்புதான் வந்து சந்தியா வரணும். ஆனா இந்த இடத்துல இந்த அமைந்திருக்கு அப்படிங்கும் பொழுது இது வந்து சந்தியா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இந்தானது இத்தானது இந்தாக மாற்றம் அடைந்திருக்கு. அப்ப இந்த இந்துங்கிறது வந்து விகாரம். சரியான இது எதுன்னா இத்து. ஓகேங்களா? பார்த்தான் பார் கூட்டல் இத்து கூட்டல் ஆண்டு வரணும். இதுல பார் பகுதி, ஆண் விகுதி, இத்து என்னன்னா இடைநிலை. முதல்ல இருக்கக்கூடிய பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில இருக்கக்கூடிய இத்து வந்து சந்தியை எடுக்கணும். தோன்றி அப்படின்னா தோன்று கூட்டல் ஈன்னு வரும். இதுல தோன்றுங்கிறது பகுதி, ஈங்கிறது வந்து விகுதி. அவ்வளவுதான். வருகிறார் வா கூட்டல் வருகிறார்னா வாங்குறதுதான் வேர்ச்சொல். அப்ப வா கூட்டல் இந்த இடத்துல வாங்குறது வந்து வரு அப்படிங்கிற விகாரமும் இந்த இடத்துல நீங்க எடுத்துக்கணும். ஓகேங்களா? வாங்குறதுதான் வருன்னு மாறி இருக்கு. வருன்னு இங்க இடத்துல வந்திருக்கு. அப்ப வா கூட்டல் வரு கூட்டல் கிரு கூட்டல் ஆர். இதுல வாங்குறது வந்து பகுதி, ஆறுங்கிறது விகுதி, கிருங்கிறது நிகழ்கால இடைநிலை. அப்ப இந்த வாங்குறது தானே வருன்னு மாறி இருக்கீங்க. அப்ப இந்த மாதிரி மாற்றம் அடைந்ததுனால அது விகாரம்னு சொல்லுவாங்க. செய்க செய் கூட்டல் க. அப்ப செய் பகுதி, க வந்து வியங்கோல் வினைமுற்று விகுதி. அடுத்தது நடங்கரன் நட கூட்டல் இந்து கூட்டல் இத்து நட கூட்டல் இத்து கூட்டல் இந்து பிராக்கெட்ல வரணும். அதுக்கப்புறம் இத்து கூட்டல் அன் கூட்டல் அன்னு வரும். சோ அப்ப நடங்கிறது பகுதி, கடைசியா இருக்கக்கூடிய அண்ங்கிறது விகுதி. இந்த இடத்துல இந்த இத்து கூட்டல் அண்ணுன்னு பிரியுதுல, அந்த இத்து வந்து என்னன்னா இடைநிலை. அண்ணுங்கிறது இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில இருக்கக்கூடியது சாரியை. ஆனா இந்த இடத்துல இந்து இருக்கா, அந்த இந்து வந்து என்னன்னா இத்துதான் வந்து வந்திருக்கணும். பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில இத்து வந்திருக்கணும். ஆனா இந்து வந்திருக்கு. அப்ப இந்த இந்துங்கிறது இத்துதான் இந்தா மாறி இருக்குன்னு அர்த்தம்.
இப்ப சந்தியான இத்துங்கிறது தான் இந்தாக விகாரம் அடைந்து வந்திருக்குன்னு அர்த்தம். அடுத்தது கொடுத்த, கொடு கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் இதுல கொடுங்கிறது பகுதி, இந்த இத்து வந்து என்னன்னா சந்தி, அடுத்து வரக்கூடிய தாங்கிறதுல பிரிக்கக்கூடிய இத்து கூட்டல் ஆங்கிறதுல இந்த இத்து வந்து என்னன்னா காலம் காட்டக்கூடிய அந்த இடைநிலை. அடுத்தது ஆங்கிறது வந்து விகுதி. ஓகேவா? சோ அடுத்தது பின்வருவனவற்றில் பொருந்தாத இணையை தெற்க அன் பந்தனன் அப்படின்னு பிரிக்கும் பொழுது அன்கிற விகுதியை கொண்டு முடியும். இன் அப்படிங்கிறது முறிந்தது அப்படிங்கிறதுல பிரிக்கும் பொழுது இன்கிற இடைநிலையானது இறந்த கால இடைநிலையானது இங்க இடம்பெறாது. முறிந்தது அப்படிங்கும் போது இத்து என்னென்னலாம் இறந்த கால இடைநிலையா வரலாம், இத்து இட்டு இரு இன்னும் வரணும். ஆனா இந்த இடத்துல இன்னுங்கிறது இடைநிலையா வரல. ஓகேங்களா? அப்ப இன்னுங்கிற அந்த உறுப்பானது இந்த சொல்லுல இடைநிலையாக வரவில்லை. சோ அதனாலதான் அது வந்து பொருந்தாது. ஓகேங்களா? இன்னுங்கிற உறுப்பே இந்த இதுல வராது. கூங்கிறது வந்து இந்த இடத்துல காண்குவன் அப்படின்னு இருக்கா, சோ இதுல வந்துட்டு கூங்கிறது இடம்பெறும். அன் அப்படிங்கிறது இந்த இடத்துலயும் சென்றனன் அன் கூட்டல் ஆனு பிரியும். செல் கூட்டல் இரு கூட்டல் அன் கூட்டல் ஆனு பிரியும். அப்ப இந்த இடத்துல அன்னானது இடம்பெறும். ஆனா இங்க வந்து கூ இடம்பெறும். ஆனா இந்த இன் வந்து இடம்பெறாது. அதனால அதுதான் பொருந்தாத இணை. பகுதி விகுதி இடைநிலை ஆகியவற்றை பயன்படுத்தி சொற்களை உருவாக்குக. இங்க பேசு எழுது வணங்கன்னு கொடுத்திருக்காங்க. இந்த இடைநிலைகள் இந்த விகுதியை கொண்டு நீங்க இது பண்ணணும். பேசினான், பேசுகிறான், பேசினான், பேசுகிறான், பேசுவான், பேசான் அப்படின்னு கொண்டு வரலாம். அடுத்தது எழுது அப்படிங்கறத எடுக்கும் பொழுது எழுதுவான், எழுதினான், எழுதுகிறான், எழுதான். வணங்கு, வணங்கினான், வணங்குகிறான், வணங்குவான், வணங்கான் அப்படின்னு வரும். அடுத்தது இங்க பார், கான், உரை ஆகிய வேர்ச்சொற்களை கொண்டு எதிர்கால இடைநிலைகளானது இங்க கொடுத்திருக்காங்க. விகுதியும் கொடுத்திருக்காங்க. இதை வச்சு சொற்கள் பார் கூட்டல் ஆ கூட்டலான் பாரான், பாரான், பாராள். அடுத்தது என்ன சொல்லலாம், பாரார்னு சொல்லலாம். அடுத்தது காணான், காணால், காணார் அப்படின்னு சொல்லலாம். உரையால், உரையான், உரையார் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது நம்மை அளப்போம் பகுதியில இங்க வந்து இந்த கோடு அப்படிங்கிறதுக்கான கூற்று பாருங்க, ஒரு சொல்லும் பொருளும் வந்து கூற்று காரணத்துல கேட்டிருக்காங்க. சோ இந்த மாதிரி முக்கியமான ஒரு இது, ஏன்னா இத ப்ரீவியஸ் இயர்ல உங்களுக்கு சாரி இதுக்கப்புறம் வரக்கூடிய கேள்விகள்ல இந்த மாதிரி கேட்கப்படலாம். ஓகேங்களா? சோ அதனால பாத்துக்கோங்க, சொல்லும் பொருளும் இருந்து கூட கூற்று காரணம் கேள்விகள் கேட்கலாம். கூற்று, கோடு என்பது ஒரு தமிழ் சொல். ஆமா, இந்த கூற்று சரி. அடுத்தது விளக்கம், கோடு என்னும் சொல்லுக்கு மலை உச்சி, வல்லரண், கோட்டை என்னும் பொருட்களும் உண்டு. இதுவும் சரிதான். கோடுனா மலை உச்சி, வலிமையான அரணை உடைய கோட்டை அப்படின்றது பொருளெல்லாம் வந்து வரும். ஓகேங்களா? சோ அப்ப இந்த கூற்று இந்த விளக்கம் ரெண்டுமே சரியானதுதான். இப்ப இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இனிதென இந்த சொல்லில் அமைந்த புணர்ச்சி விதிகளை கேட்டிருக்காங்க. ஆனா இது வந்து உங்களுக்கு பிரித்தெழுதுகளை கேட்கலாம். இனிதென அப்படிங்கிறது எப்படி பிரிக்கலாம்னா இனிது கூட்டல் என அப்படின்னு பிரிக்கலாம். இப்போ இது வந்து நிலைமொழின்னு சொல்லுவாங்க, இத வந்து வருமொழின்னு சொல்லுவாங்க. வருமொழியோடைய முதல் எழுத்து உயிரெழுத்தா வந்துச்சு அப்படின்னா நிலைமொழியோட ஈரெழுத்து ஒரு உகர எழுத்தாக தூங்கிறது எப்படி பிரிக்கலாம், இத்து கூட்டல் ஊன்னு வருதா, உகரமேறிய எழுத்தா இருந்துச்சு அப்படின்னா இந்த உயிரெழுத்து அடுத்து வரக்கூடிய சொல்ல உயிரெழுத்து முதலெழுத்தா வந்துச்சுன்னா இந்த முதல்ல இருக்கக்கூடிய சொல்ல இருக்கக்கூடிய இந்த உக்குரல்னா இந்த உகரமானது இந்த மெய்யை விட்டு விட்டு ஓடும். அப்ப உயிர்வரின் உக்குரல் மெய் விட்டோடும் விதியின்படி இனிது அப்படிங்கிறது இனித் அப்படின்னு மாறிடும். அப்ப இனித் கூட்டல் என்னன்னு வரும். அப்ப இந்த இத்து ஒரு மெய் எழுத்தும் இந்த உயிரெழுத்தும் சேர்ந்து இத்து கூட்டலையே தேனு மாறிடும். அப்ப இது எப்படி மாறிடும்னா இனிதென அப்படின்னு மாறிடும். ஓகேங்களா? சோ அப்ப இந்த இடத்துல பயன்படுத்தக்கூடிய புணர்ச்சி விதிகள் என்னன்னா உயிர்வரின் உக்குரல் மெய்வெட்டி விடும் அப்படிங்கிற ஒரு விதி. அதுக்கு அடுத்தது உடல்மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற ஒரு விதி. உடல்னா மெய் எழுத்துன்னு அர்த்தம். உடல் மேல் உயிர் வந்து உடல் அப்படின்னா மெய் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கா, மெய்ங்கிறது மெய் எழுத்தை குறிப்பிடும். இப்போ உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு அப்படிங்கிற விதியின்படியும் புணர்ந்து இனிதெனன்னு வரும். அப்ப இதுல அமைந்திருக்கக்கூடிய புணர்ச்சி விதி இந்த ரெண்டு விதிதான். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது மொழியை ஆள்வோம் பகுதி. இந்த பகுதியில சான்றோர் சித்திரம் கொடுத்திருக்காங்க. இந்த சான்றோர் சித்திரத்துக்கு அப்புறம் இதுல இருந்து ஒரு சில கேள்விகளை கொடுத்திருக்காங்க. சோ இந்த பகுதியானது உங்களுக்கு பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளி அப்படிங்கிற பகுதிக்கு ஒரு எக்ஸசைஸா இருக்கும். அது மட்டும் இல்லாம இங்க கேட்கப்பட்ட ஒரு சில கேள்விகள் எல்லாமே இந்த சான்றோர் சித்திரத்தை அடுத்து கேட்கப்பட்ட கேள்விகள் எல்லாமே உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ல கவர் ஆகுற மாதிரி இருக்கு. இங்க பாருங்க, மாநில கல்லூரி பிரித்தெழுதுன்னு கேட்கலாம். அடுத்தது இந்த ஆசிரியர் ஆக்கினார் என்னும் வினைமூற்றிலிருந்து வேர் சொல்லை கண்டறி அப்படின்னு கேட்கலாம். அடுத்தது பெரும்புகழ் இதை பிரித்தெழுதுங்கன்னு கேட்கலாம். இல்லைன்னா இலக்கண குறிப்பே கேட்கலாம். அடுத்தது இங்க வந்து பொருத்தமான ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கேட்கலாம். சோ இங்க கேட்கப்பட்ட 5 கேள்விகள்ல இந்த 4 கேள்விகளுமே வந்துட்டு உங்களுக்கு இம்பார்ட்டன்டான ஒண்ணுதான்.
ஓகேங்களா? சோ அதனால இந்த பகுதியை ஜஸ்ட் ஒரு வாட்டி படிச்சு பார்த்துட்டு இங்க இருக்க கொஸ்டின்ஸ்க்கு எல்லாம் ஆன்சர் பண்ணுங்க. இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, தமிழ் பதிப்புலகுடைய தமிழ் தலைமகன் அப்படின்னு யாரை குறிப்பிடுவாங்கன்னா சி.வை. தாமோதரனார் அவர்களை குறிப்பிடுவாங்க. ஏன்னா இவர் பல நூல்களை பதிப்பித்திருப்பார். அதாவது ஒரு சிலர் விட்டு போயிட்டு இருக்கக்கூடிய அந்த நூட்கள் பின்வரும் காலத்துல வரக்கூடிய இளைஞர்கள் படித்து பின்வர கூடிய காலத்துல இருக்கக்கூடிய மக்களும் படித்து நம்ம மொழியுடைய அருமையை பெருமையை தெரிந்து கொள்ளணும்னு பல நூல்களை பதிப்பித்திருப்பாரு. சோ அதனாலதான் இவரை தமிழ் பதிப்புலகின் தலைமகன் அப்படின்னு சொல்லி பாராட்டப்படுறாரு. சோ இவர் எங்க பிறக்கிறாருன்னா இலங்கையில இருக்கக்கூடிய யாழ்ப்பாணத்துல பிறக்கிறாரு. இவர் தமிழ்நாட்டுக்கு வருகை புரிகிறாரு. தன்னுடைய 20வது வயதுல நீதிநெறி விளக்கம் அப்படிங்கிற ஒரு நூலை உரையோடு பதிப்பித்து வெளியிடுறாரு. இதன் மூலமா பல அறிஞர்களுடைய கவனத்தை கவர்றாரு. 1868ஆம் ஆண்டு தொல்காப்பிய சொல்லதிகாரத்திற்கு சேனவராயர் உரையையும் பின்னர் கலித்தொகை, இறைநார் அகப்பொருள், வீர சோழியம் உள்ளிட்ட பல நூல்களையும் செம்மையாக பதிப்பித்து புகழ் பெறாரு. அதாவது பல நூல்களை பின்வரும் தலைமுறைகளுக்காக பதிப்பித்து வெளியிடுறாரு. அத்துடன் நில்லாது இந்த மாதிரி பதிப்பிக்கிறதும் பிறருடைய வாக்கு பதிப்பிச்சு கொண்டு போறது மட்டும் இல்லாம கட்டளை கலித்துறை, நட்சத்திர மாலை, சூளாமணி வசனம் ஆகிய நூல்களை இவரை எழுதியும் இருக்காரு. அப்ப நூல் ஆசிரியராகவும் இருந்திருக்காரு. பிறர் எழுதிய நூலை மீட்டுருவாக்கம் செய்யக்கூடிய பதிப்பாளர் வேலையும் பார்த்திருக்காரு. 6ஆம் வாசக புத்தகம் உள்ளிட பல பள்ளி பாட நூல்களையும் எழுதியிருக்கிறாரு. அதுக்கடுத்தது அவருடைய தமிழ் பணியை கண்ட பெர்சிவல் பாதிரியார் அவர்கள் அவரை தாம் நடத்திய தினவர்த்த மாணி அப்படிங்கிற இதழுக்கு இவரை ஆசிரியரா மாத்துறாரு. அவ்வமயம் அவர் ஆங்கிலேயர் பலருக்கு தமிழ் கற்றுத்தராரு. அதே நேரத்துல இவர் என்ன பண்றாரு அப்படின்னா பல ஆங்கிலேயர்களுக்கு தமிழை கத்துக் கொடுக்குறாரு. ஏன்னா அவனுங்க இங்க ரூல் பண்றானுங்கல்ல, இங்க நம்ம திட்டணும் அவனுக்கு தெரியாதுல்ல. சோ பல விஷயங்களுக்காக. ஏன்னா ஆங்கிலேயர்கள் உங்களுக்கு இந்த இந்திய திருநாட்டில் தீமைகளை மட்டுமே இழைத்தார்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. பல நன்மைகளை செய்து விட்டு செல்கிறார்கள். நம்மளுடைய கலாச்சாரத்தில் கலாச்சாரம் அப்படின்னு சொல்றதை தாண்டி கலாச்சாரம் சாயம் பூசப்பட்ட மூட நம்பிக்கைகள் களைவதற்கு ஆங்கிலேயர்கள் மிகப்பெரிய துணையாக இருந்திருக்கிறார்கள். அதை ஒருபோதும் இந்த உண்மையை உங்களால மறுக்கவே முடியாது. ஓகேங்களா? ஒரு சில தீமைகளை அவங்க பண்ணிருக்காங்க. ஒரு சில தீமைகள் பல தீமைகளை பண்ணிருக்கிறார்கள், சில நன்மைகளை பண்ணிருக்கிறார்கள். அந்த நன்மைகளையும் நம்மளாம் எடுத்துக்கணும். ஓகேங்களா? சோ அப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த மூட பழக்க வழக்கங்கள், அப்ப நம்மளை பத்தி அவன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம மொழி தெரிஞ்சிருக்கணும். சோ அப்படிப்பட்ட அந்த ஆங்கிலேயர்களுக்கு ஒரு வணிகம் பொருட்டா கூட ஒரு ஆங்கிலேயன் தமிழை கற்றிருக்கணும்னு நினைக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு இவர் தமிழை கத்துக் கொடுத்திருக்காரு. அரசாங்கத்தாரால் சென்னை மாநில கல்லூரியில் தமிழ் பண்டிதராக நியமிக்கப்படுறாரு. பிறகு பிஎல் தேர்வுல தேர்ச்சி பெற்று, பிஎல் தேர்வுனா வழக்கறிஞரா இருக்கக்கூடியது. சோ அந்த தேர்வுல தேர்ச்சி பெற்று கும்பகோணத்துல வழக்கறிஞரா பணியாற்றுறாரு. 1884ஆம் ஆண்டு புதுக்கோட்டை உயர் நீதிமன்றத்துல நீதிபதியா நியமிக்கப்படுறாரு. தாமோதரனார் அவர்கள் எந்த பணி ஆற்றினாலும் தனது சொந்த பணியாக கருதி கடமை ஆற்றினார்னு முடிக்கிறாங்க. ஓகேங்களா? புரிஞ்சுதான். அடுத்தது இப்போ மாநில கல்லூரி புணர்ச்சி விதி கூறுக அப்படின்றாங்க. இதுல மாநில கல்லூரிங்கிறது எப்படி பிரிக்கலாம்னா மாநிலம் கூட்டல் கல்லூரின்னு பிரிக்கலாம். இதுல நிலைமொழியின் மகர ஈரானது கெட்டு மாநில கூட்டல் கல்லூரின்னு வரும். இந்த இடத்துல வருமொழியின் முதல் எழுத்து வல்லின மெய்யெழுத்தாக இருப்பதனால் இந்த இடத்துல வல்லினமானது மிகும் அப்படிங்கிற விதியின்படி மாநில கல்லூரி அப்படின்னு. ஓகேங்களா? அடுத்தது ஆசிரியர் ஆக்கினார். இதுல பகுதி எதுன்னு கேக்குறாங்க. வேற்றல் எது அப்படின்னா ஆசிரியர் ராக்கு அப்படிங்கறதா பகுதியே. ஓகேங்களா? சோ இது ரொம்ப முக்கியமானது. அடுத்தது சிறு சிறு தொடர்களாக மாற்றி எழுதுங்க. தாமோதரனார் நீதிநெறி விளக்கம் என்ற நூலை பதிப்பித்து வெளியிட்டு கலித்தொகை, வீரச்சொல்லியம் உள்ளிட்ட நூல்களை பதிப்பித்து கட்டளை, கலித்துறை, நட்சத்திர மாலை, சூளாமணி வசனம் ஆகிய நூல்களை எழுதியுள்ளார். ஒரே தொடரா கொடுத்திருக்காங்க. சோ இத நீங்க பிரித்த ஒவ்வொரு பல தொடர்களா எழுதுனா தாமோதரனார் நீதிநெறி விளக்கம் என்னும் நூலை பதிப்பித்து வெளியிட்டார். அடுத்தது கலித்தொகை, வீரச்சொல்லியம் உள்ளிட்ட நூல்களையும் பதிப்பித்தார். கட்டளை, கலித்துறை, நட்சத்திர மாலை, சூளாமணி வசனம் ஆகிய நூல்களை எழுதியுள்ளார். 3 தொடர்களா நீங்க மாத்தலாம். ஓகேங்களா? அடுத்தது பெரும்புகழ் இலக்கண குறிப்பு தர சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பெரும்புகழ் அப்படிங்கறது எப்படி பிரிக்கணும்னா பெருமை கூட்டல் புகழ்னு பிரிக்கணும். ஓகேங்களா? சோ அப்படி பிரிக்கும் பொழுது பெருமை மை அப்படிங்கிறது என்னது பண்பு பெயர் வேறுன்னு வருது. பண்பு பெயர் விகுதியை பெற்று வருது. அப்ப இந்த மைங்கிற அந்த உருவானது மறைந்து வருவதனால் பண்பு பெயருடைய உருவானது மறைந்து வருவதனால் இது பண்பு பெயர்
சாரி உருவு மறைந்து வந்தா அது தொகைன்னு சொல்லுவோம். அப்ப பண்பு தொகை. இப்ப பெரும்புகழ்ங்கிறது பண்பு தொகை. ஏன் பண்பு தொகைன்னு சொல்றேன்னா, இதை பிரிக்கும் பொழுது பெருமை கூட்டல் புகழ் அப்படின்னு வரும். இந்த பெருமைங்கிறதுல இந்த மை விகுதியானது, பண்பு பெயர் விகுதியானது மறைந்து வருவதனால் அதை தொகை என குறிப்பிட வேண்டும். அப்ப பண்பு தொகை. இதை புணரும் பொழுது எப்படின்னா, ஈறுபோதல் விதியின்படி இந்த மையானது போகும். அதுக்கடுத்து பெரு கூட்டல் புகழ்னு வரும். இந்த பூங்கிறது என்னன்னா இப்பு வரிசையில வரக்கூடியது. இப்பு வரிசைனா வல்லின மெய்யெழுத்து வரிசை. அப்போ வல்லின மெய்யெழுத்தில் தொடங்கக்கூடிய வருமொழி வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல வல்லினம் மிகும் ஒரு சில நேரங்கள்ல. சோ அப்ப இனமிகள் அப்படிங்கிற விதியின்படி இப்புக்கு இனமான இம்மானது இந்த இடத்துல தோன்றுகிறது. சோ அதனால பெரும்புகழ் அப்படின்னு சொல்லி மாற்றம் அடையுது. அடுத்தது இங்க ஒரு சில தமிழ் சொற்களை கொடுத்துட்டு இதற்கு நிகரான ஆங்கில சொற்களை கேட்டிருக்காங்க. கல்லூரி அப்படின்னா காலேஜ், உயர் நீதிமன்றம் அப்படின்னா ஹைகோர்ட், வரலாறுனா ஹிஸ்டரி, பணி அப்படின்னா ஒர்க் ஆர் ஜாப், என்ன வேணாலும் சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்தது வல்லின மெய்களை இட்டும் நீக்கியும் எழுதுக. ரொம்பவே முக்கியமான ஒரு பகுதி, தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. குமரனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? இப்ப இந்த தொடர்ல குமரனை, குமரன் கூட்டல் ஐங்கிறது இரண்டாம் வேற்றுமை உருவு. இந்த மாதிரி இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்படையாக ஒரு சொற்றொடர்ல இடம்பெறுதுன்னா அந்த இடத்துல அதுக்கு அடுத்து வரக்கூடிய சொல் வல்லினத்துல ஆரம்பிக்குதுன்னா கண்டிப்பா அந்த இடத்துல வல்லினம் மிகும். ஓகேங்களா? பற்றி அப்படிங்கிறது பா வரிசையில தான் ஆரம்பிக்குது. அதாவது இக்கு, இச்சு, இத்து, இட்டு, இப்பு, கசட தவற. ஓகேங்களா? சோ இந்த வரிசையில வரக்கூடிய சொற்கள் இந்த இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்படையா வந்த சொல்லுக்கு அடுத்து வருது அப்படின்னா அந்த இடத்துல வல்லினமானது மிகணும். அப்ப பற்றிங்கிறது இப்பு வரிசையில வரக்கூடியதான். அப்ப இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சொல்லுல இரண்டாம் வேற்றுமை உருவானது வெளிப்படையா வந்திருக்கு. அப்ப இரண்டாம் வேற்றுமை விரியில் வல்லினம் மிகும் அப்படிங்கிற விதியின்படி இந்த இடத்துல இப்பு போட்டிருக்கு. ஓகேங்களா? அடுத்தது தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு இருக்கா. இந்த இடத்துல கொள்ள அப்படிங்கிறது இக்கு வரிசையில வரக்கூடியதுதான். அப்ப இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய சொல்ல பார்க்கணும். தெரிந்து அப்படிங்கிறது இந்த இடத்துல இக்கு வருமான்னு கேட்டீங்கன்னா வராது. ஏன்னா தெரிந்து அப்படிங்கிறது என்னன்னா ஒரு மென்தொடர் குற்றியலுகிற சொல். இந்த மென்தொடர் குற்றியலுகிற சொல் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்துங்கிறது ஒரு வினை எச்சமாக இந்த இடத்துல வந்திருக்கு. சோ வினை எச்சமாக வந்து ஒரு மென்தொடர் குற்றியலுகரமாக இடம்பெறும் பொழுது இந்த இடத்துல வல்லினமானது மிக கூடாது. அப்ப இந்த இடத்துல வராது. ஓகேங்களா? அப்ப குமரனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா அப்படின்னு தான் கேட்கணும். அடுத்தது என் வீட்டிற்கு வருகை தாருங்கள். இந்த இடத்துல ஒருவேளை இந்த வீட்டிற்கு அப்புறம் வல்லினத்துல தொடங்கக்கூடிய எழுத்து வந்துச்சுன்னா இந்த இடத்துல வல்லினம் மிகும். ஏன்னா கூங்கிறது நான்காம் வேற்றுமை உருவு. அது வெளிப்படையா வர இடத்துல வல்லினம் மிகும். ஆனா இதற்கு அடுத்த சொல் இந்த இக்கு, இச்சு, இத்து, இட்டு, இப்பு வரிசையில வரணும். வந்தாதான் வல்லினம் வருமா வராதான் நம்ம பார்ப்போம். அப்ப இது வருகை அப்படிங்கிறது தான் இவ்வு வரிசையில வர்றதுனால இந்த இடத்துல போடக்கூடாது. என் வீட்டிற்கு வருகை தாருங்கள். இந்த இடத்துல இத்து வரக்கூடாது. ஏன் இத்து வரக்கூடாதுன்னா வருகை கை அப்படிங்கிறது தொழில் பெயர் விகுதி. இந்த தொழில் பெயர் விகுதி எல்லாம் வரும் பொழுது உங்களுக்கு என்ன வராது அப்படின்னா வல்லின மெய்களானது வராது. ஓகேங்களா? அப்ப இங்க போடக்கூடாது. அடுத்தது என் வீட்டிற்கு பக்கத்து வீடுதான் குமரனது வீடு. இப்ப என் வீட்டிற்கு கூங்கிறது வெளிப்படையா வந்திருக்கு. வெளிப்படையா அடுத்து வரக்கூடிய சொல் ஒரு வல்லின மெய்யெழுத்தில் ஆரம்பிக்கக்கூடியதாக இருக்கு. பக்கத்து பாங்கிறது ஒரு வல்லின மெய்யெழுத்துல வரக்கூடியது. சோ அப்ப இந்த மாதிரி வரும் பொழுது இந்த இடத்துல கூங்குற நான்காம் வேற்றுமை விரி வெளிப்படையாக வந்துள்ளதுனால் நான்காம் வேற்றுமை விரின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல இப்பானது போடுது. வீடுதான் குமரனது வீடு. புரியுதுங்களா? சோ இதுதான். அடுத்தது அனைத்து துறைகளிலும் ஆண்களைப் போலவே பெண்களும் அரசு பணியை பெற வேண்டும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதுல அனைத்து துறைகளும், அனைத்து அப்புறம் துறைகள் வருதா. துறை அப்படிங்கிறது இத்து வரிசையில ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சொல். இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய சொல்லை பாத்தீங்கன்னா அனைத்து. அனைத்து அப்படிங்கிறது இந்த உகரம் ஏறி வந்திருக்கு. குசுடு துப்புருல வந்திருக்கு அப்படின்னா அது குற்றியல் உகரம்னு சொல்லுவாங்க. அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்தை பாத்தீங்கன்னா இத்து. இத்துங்கிறது என்னன்னா வல்லின எழுத்து. சோ இந்த அனைத்து அப்படிங்கறத என்னன்னு சொல்லுவாங்கன்னா வன்தொடர் குற்றியலுகரம்னு சொல்லுவாங்க. வன்தொடர் குற்றியலுகரத்தின் அடுத்து ஒரு வல்லின மெய் எழுத்துக்கள்ல தொடங்கக்கூடிய சொற்கள் வருது அப்படின்னா அந்த இடத்துல என்ன வரும்னா வல்லின மெய்யானது வரும். இப்போ வன்தொடர் குற்றியலுகரத்தில் வல்லின மிகும் விதியின்படி இந்த இடத்துல இத்து வந்திருக்கிறது சரிதான். ஓகேங்களா? அடுத்தது ஆண்களை போலவே அப்படின்னு இருக்கா. இந்த இடத்துல ஆண் அப்படின்னா தனியா இருந்தா ஓகே, ஆண்கள் இருந்தா கூட ஓகே. ஆனா ஆண்களை அப்படின்னு இருக்கா. சோ அப்ப ஆண்களை ஐங்கிற அந்த இரண்டாம் வேற்றுமை உருவானது வெளிப்பட்டு வருகிறது. அதனால இது இரண்டாம் வேற்றுமை விரி அப்படின்னு சொல்லுவாங்க. இரண்டாம் வேற்றுமை விரியில கண்டிப்பா வல்லினமானது மிகும். அதாவது இதற்கு அடுத்த சொல் இந்த வரிசையில ஆரம்பிச்சதுன்னா கண்டிப்பா இங்க வல்லினம் போடணும். அப்ப போல அப்படிங்கிறது இப்ப வரிசையில ஆரம்பிக்கக்கூடியதான். அப்ப இந்த இடத்துல இப்ப போடணும். ஓகேங்களா? அடுத்தது ஆண்களை போலவே பெண்களும் அப்படின்னு இருக்குல்ல. இந்த போலவேக்கு அப்புறம் இங்க இப்ப போட்டிருக்காங்க. இந்த இடத்துல இது போடக்கூடாது. ஏன் போடக்கூடாது
போடக்கூடாது அப்படின்னா ஏகாரத்துல வரக்கூடிய இடத்துல வந்துட்டு இப்பானது போடக்கூடாது. விழிப்பெயர்கள் பெரும்பாலும் ஏகாரத்துல வரும். அந்த மாதிரி விழிப்பெயர்களா வரும் பொழுதும் அதற்கப்புறம் வந்துட்டு புலவரே காணுங்கள் அப்படின்னும் போது புலவரேக்கு அப்புறம் இக்கு போட்டக்கூடாது. காணுங்கள் காவரசி தானே மேம் அப்படின்ட்டு. சோ இந்த மாதிரி ஏகாரத்தில் வரும் பொழுது வெளிப்பெயர்களாக வரும் பொழுதுதான் இந்த வல்லினமானது மிகாது. அடுத்தது பெண்களும் அரசு பணியை பெற வேண்டும். இப்ப இந்த இடத்துல நிறைய பேருக்கு டவுட் வரும், இப்ப போடணுமா போடக்கூடாது. அரசு பணி இப்ப போடணும். இது என்ன பொருள்ல வருதுன்னா அரசினது பணின்னு அர்த்தம். அரசு பணி அப்படின்னா அரசினது பணி, அரசு உடைமை பொருள்ல வருது. உடைமை பொருள் அப்படின்னா அரசுக்கு சொந்தமான பணிகள். அப்ப அரசினுடைய பணி அப்படின்னு அர்த்தம். அப்ப அரசினுடைய பணி அப்படிங்கறத அரசினது பணின்னு சொல்லுவோம். அது அப்படிங்கிறது வந்து என்னன்னா ஆறாம் வேற்றுமை உருவு. இந்த ஆறாம் வேற்றுமை உருவு மறைந்து வரும் பொழுது அதனை ஆறாம் வேற்றுமை தொகைன்னு சொல்லுவாங்க. ஆறாம் வேற்றுமை தொகையில் கண்டிப்பா வல்லினமானது மிகும். வேற்றுமை தொகையை பொறுத்த வரைக்கும் ஆறாம் வேற்றுமை தொகையில மட்டும்தான் வல்லினம் மிகும். சோ அப்ப இந்த இடத்துல இப்பானது போடணும். நிறைய பேர் என்ன பண்ணிடுவீங்கன்னா அரசு மேம் சு வந்து குற்றியலுகரம், ஆனா இதுக்கு முன்னாடி ரா இருக்கு, இரு கூட்டல் ஆன பிரிக்கிறோம். அப்ப அது வந்து ஆங்கிறது வந்து ஒரு உயிரெழுத்து. அப்போ இது வந்து உயிர்த்தொடர் குற்றியலுகரம் அரசுங்கிறது. அப்ப வல்லினம் மிகாதுதானே அப்படின்னு கேட்கலாம். இது உயிர்த்தொடர் குற்றியலுகரமாக இருந்தாலும் ஒரு கட்டத்துல நம்ம பார்க்கும் பொழுது இது ஆறாம் வேற்றுமை தொகையாக வருவதனால் இந்த இடத்துல வல்லினம் மிகும். இல்லைன்னா இப்படி கூட எடுத்துக்கலாம், அரசின் உடைய பணினே எடுங்க. அப்படி அரசின் உடைய பணின்னு எடுத்தீங்கன்னா அரசின் இன் அப்படிங்கிற உறுப்பு உடையங்கிற சொல்லுறுப்பு மறைந்து வந்திருக்கு. சோ அதனால இது வந்து உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. எல்லா வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகையில வல்லினம் மிகும். நீங்க என்ன ஆங்கிள் பாத்தீங்கன்னாலும் இந்த இடத்துல வந்து வல்லினமானது மிகும். ஓகேங்களா? சோ அதனால இந்த இடத்துல போட்டுதான் ஆகணும். அடுத்தது பணியை ஐ அப்படிங்கிறது இரண்டாம் வேற்றுமை உருவானது வெளிப்படையா இந்த இடத்துல வெளிப்பட்டு வரதுனால அதுக்கு அடுத்து வரக்கூடிய சொல் இந்த வரிசையில ஆரம்பிக்கனால இந்த இடத்துல வல்லினம் மிகும். அப்ப இப்ப போடணும். ஓகேங்களா? அடுத்தது கல்வி கேள்விகளில் சிறந்தவர் நன்மை தீமைகளை புரிந்து பேசுவர் அப்படின்றமா. இதுல கல்வி கேள்வி கேள்விங்கிறது இக்கு வரிசை தானே. அப்ப இந்த இடத்துல இக்கு போடணுமானா போடக்கூடாது. ஏன்னா கல்வி கேள்வி அப்படின்னா ஒரு உண்மை தொகைன்னு அர்த்தம். கல்வியும் கேள்வியும் அப்படிங்கறதுதான் எண்ணுமை. சோ இந்த இடத்துல அந்த அப்படிங்கிற சொற்களானது மறைந்து வந்திருக்கிறது, இடைச்சொல்லானது மறைந்து வந்திருக்கு. சோ அதனால இது வந்து உண்மை தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மை தொகையில எப்பவுமே வல்லினம் மிகாது. தாய் தந்தைன்னு வந்துச்சுன்னா அந்த இடத்துல தாய் தந்தைன்னு எழுதக்கூடாது. தாய் தந்தை இத்து போட்டு எழுதக்கூடாது. தாய் தந்தை அப்படின்னு வரும்போது தாய் தந்தைன்னு தான் எழுதணும். அதே மாதிரி இந்த கல்வி கேள்வி நன்மை தீமை இந்த மாதிரி எல்லாம் வருதுன்னா நன்மையும் தீமையும் தாயும் தந்தையும் அப்படிங்கிற பொருள்ல வரக்கூடியது சொற்கள் தொடர்ந்து வருதுன்னா. சோ இந்த மாதிரி வரக்கூடியதான் அப்படிங்கிற அந்த எழுத்தானது மறைந்து வருது. சோ அப்படி மறைந்து வரும் பொழுது அது உண்மை தொகைன்னு சொல்லுவாங்க. உண்மை தொகையில் வல்லினம் மிகாது. ஓகேங்களா? அப்ப கல்வி கேள்விகளில் இந்த இடத்துல இது இக்கு வரிசையிலேயே ஆரம்பிச்சா கூட இந்த இடத்துல இக்கு போடக்கூடாது. கேள்விகளில் சிறந்தவர் நன்மை தீமைகள் இத்து போட்டிருக்காங்க, போடக்கூடாது. ஏன்னா இது என்னது உண்மை தொகை. நன்மை தீமைகளை ஐங்கிற அந்த இரண்டாம் வேற்றுமை உருவானது வெளிப்படையா வந்திருக்கு. அப்ப இந்த இடத்துல இப்ப போடணும். ஏன்னா இதுக்கு அடுத்து வரக்கூடிய சொல் பாவரிசையில ஆரம்பிக்குது, இப்ப வரிசை வல்லினத்துல ஆரம்பிக்குது. அதனால ஐங்கிற வேற்றுமை உருவானது வெளிப்படையாக வந்து அதற்கு அடுத்து வரக்கூடிய சொல் இக்கு இச்சு இத்து இட்டு இப்பு இரு வரிசையில வருது அப்படின்னா வல்லினமானது மிகும். அப்ப இங்க இப்ப வரணும், இங்க இத்து வரக்கூடாது. அடுத்தது தமிழர் ஆற்று தண்ணீரை தேக்கி சேமித்து கால்வாய் வெட்டி பாசனம் செய்தனர் இருக்கா. இந்த இடத்துல தமிழர் ஆற்று தண்ணீரை இத்து இந்த இடத்துல போடணும். ஏன் போடணும்னா இந்த ஆற்று அப்படிங்கிறது வந்து என்னன்னா வன்தொடர் குற்றியலுகரம்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ரூக்கு முன்னாடி என்ன இருக்கு, இரு இருக்கா. சப்போ வல்லின மெய்யெழுத்து இருந்துச்சு அப்படின்னா இதை வன்தொடர் குற்றியலுகரம். ரூ வந்துச்சு குசுடு துபுறு வருதுனாவே அது குற்றியலுகரம். அதுக்கு முன்னாடி வல்லின எழுத்து அமைந்திருக்குன்னா அதை வன்தொடர் குற்றியலுகரம்னு சொல்லுவாங்க. சோ அப்ப இந்த வன்தொடர் குற்றியலுகரத்துல கண்டிப்பா வந்து வல்லினமானது மிகும். அப்ப இதுக்கு அடுத்த சொல் தாவரிசையில் ஆரம்பிக்கிறதுனால இது வன்தொடர் குற்றியலமாக இருப்பதனால இந்த இடத்துல இத்தானது போடணும். அப்ப ஆற்று தண்ணீரை ஐ வெளிப்படையா வருது. அப்ப இந்த இடத்துலயும் இத்து போடணும். அதுக்கடுத்து தேக்கி தானே, தேக்கிங்கிறது இத்து வரிசையில் ஆரம்பிக்கக்கூடியது. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சொல்ல ஐ வெளிப்படையா வருதுனால இந்த இடத்துல இத்து போடணும். தேக்கி சேமித்து இந்த இடத்துல இச்சு ஆனது போடணும். ஏன் அப்படின்னா இச்சு வரிசையில் ஆரம்பிக்கக்கூடிய சேமித்துங்கிற சொல் இதற்கு முன்னாடி இடம்பெற்றிருக்கு. அப்போ வல்லினம் மிகுமா மிகாதான் பார்க்கணும். இந்த இடத்துல தேக்கி அப்படிங்கிறது வந்து ஒரு வினை எச்சம். வினை எச்சத்துல ஈ ஆ அப்படிங்கிற ஈறு வரும் பொழுது வல்லினமானது மிகும். ஆ ஈ ஆகிய வினையற்ற விகுதிகள் பெறும் பொழுது வல்லினம் மிகும். அதனால இந்த இடத்துல இச்சு போட்டுருவீங்க. அடுத்தது சேமித்து
கால்வாய் வெட்டி பாசனம் செய்தனர். சேமித்து, கால்வாய், காங்கிறது இக்கு வரிசையில தான் ஆரம்பிக்குது. அப்ப இதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய சொல்ல இக்கு போடணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா போடணும். ஏன் போடணும் அப்படின்னா, இதற்கு முன்னாடி சேமித்துன்னு இருக்குல்ல, இந்த சேமித்துங்கிறது 2 ஆங்கிள் நீங்க பார்க்கலாம். ஒண்ணு, சேமித்து அப்படிங்கிறது வினையெச்சம். வினையெச்சத்துல ஊங்கிற விகுதி பெற்று வந்திருக்கு. அதனால இங்க வல்லினம் வரணுமா அப்படின்னா வராதுன்னு சொல்லலாம். ஒரு சில நேரங்கள்ல வராது. ஆனா இந்த இடத்துல வரும். ஏன் வரும்னா, இந்த தூக்கு முன்னாடி என்ன இருக்கு? இத்து இருக்கா? சோ அந்த மாதிரி இந்த தூக்கு முன்னாடி இத்துனா ஒரு வல்லினம் எழுத்து இருக்கா? இப்ப இந்த சேமித்துங்கிறது என்னன்னு சொல்லுவாங்கன்னா வன்தொடர் குற்றியலுகரம்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த மாதிரி அந்த வன்தொடர் குற்றியலுகரத்துல கண்டிப்பா வல்லினமானது மிகும். இப்ப இந்த இடத்துல இக்கு போடணும். அப்ப தமிழர் ஆற்று தண்ணீரை தேக்கி சேமித்து கால்வாய் வெட்டி பாசனம் செய்கிறார். ஓகேங்களா? புரிஞ்சுதான்? அடுத்தது இந்த இடத்துல வெட்டி இப்பு வரணும். ஏன்னா ஈங்கிற அந்த வினையற்ற விகுதியானது இடம்பெற்றிருக்கு. அகர இகர ஈறு பெறக்கூடிய வினையற்றங்களில் என்ன வரும் அப்படின்னா வல்லினமானது மிகும். ஓகேங்களா? அடுத்தது கடைசியா பார்க்கக்கூடியது சான்றோர் மிகுந்த பொறுப்புடன் சிறப்பான சேவை புரிந்து கொள்கையை நிலைநாட்ட செய்தனர். இதுல சான்றோர் மிகுந்த பொறுப்புடன் இருக்குல்ல, இந்த இடத்துல இப்பு வரக்கூடாது. ஏன் வரக்கூடாதுன்னா, மிகுந்த அப்படிங்கிறதுக்கு அப்புறமா பொறுப்புடன் இப்பு வரிசையில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சொல் தான் வந்திருக்கு. இருந்தாலும் இந்த இடத்துல வல்லினமானது மிகக்கூடாது. ஏன்னா மிகுந்த அப்படிங்கிற இடத்துல இது வந்து ஒரு என்னது, ஒரு பெயரச்சம்னு எடுத்துக்கோங்க. பெயரச்சத்துல வல்லினம் மிகாது அப்படிங்கிற கான்செப்ட் படியும் இந்த இடத்துல வல்லினம் வராது. மிகுந்த அப்படின்னு வருதுல, இது கண்டிப்பா ஒரு பெயரச்சம் தான். அதனால இந்த இடத்துல வராது. ஓகேங்களா? அடுத்தது சிறப்பான சேவை. சேவை இச்சு வரிசையில வருதே மேம், அப்ப இந்த இடத்துல இச்சு போடணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா போடக்கூடாது. சிறப்பான ஆனன் தான் வந்திருக்கு. இந்த ஆக என ஆய் அப்படின்றதுல வந்துச்சுன்னா நீங்க வல்லினம் போடணும். ஆனா ஆனத்துக்கு அப்புறம் வந்து வல்லினம் வராது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது சேவை புரிந்து கொள்கை, கொள்கையை நிலைநாட்டினர். இதுல சேவை வைங்கிறது வந்து என்னன்னா தொழிற்பெயர் விகுதி. அதனால வந்து இதுக்கப்புறம் வந்து கண்டிப்பா வல்லினம் வரக்கூடாது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், தொழிற்பெயர் விகுதி வர இடங்கள்ல வல்லினம் மிகாது. அப்ப இந்த இடத்துல இப்பு வரக்கூடாது. புரிந்து கொள்கையை நிலைநாட்ட வேண்டும். புரிந்து அதுக்கப்புறம் இக்கு போடணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா போடக்கூடாது. புரிந்து கொள்கை, புரிந்துங்கிறது ஒரு வினையெச்சம். வினையெச்சம் உகரம் ஏறி வந்திருக்கிறது, உகர ஈரை பெற்று வந்திருக்கிறது. வினையெச்சம் அகர இகர ஈரை பெற்று வந்தால் வல்லினம் போடணும். ஆனா உகரம் போடும்போது மட்டும் உகர ஈறு ஏறி வந்துச்சு அப்படின்னா நீங்க யோசிக்கணும். யோசிச்சு அது வன்தொடர் குற்றியலுகரமா இருந்தா போடலாம். மென்தொடராவோ உயிர் தொடராவோ இருந்தா போடக்கூடாது. ஒரு வினையெச்சம் ஒரு உயிர் தொடரா மென்தொடரா வந்துச்சுன்னா போடக்கூடாது. இங்க தூக்கு முன்னாடி என்ன இருக்கு? இந்து இருக்கு, மெல்லின மெய்யெழுத்தானது இருக்கு. அப்ப அது மென்தொடர் குற்றியலுகரம். அப்ப மென்தொடர் குற்றியலுகரம் ஒரு வினை எச்சமாக வரும் பொழுது அந்த இடத்துல வல்லினம் மிகாது. அப்ப இந்த இடத்துல இக்கு போடக்கூடாது. புரிந்து கொள்கையை அப்படின்னு தான் எழுதணும். புரிந்து கொள்கைன்னு எழுதக்கூடாது. அடுத்தது கொள்கையை நிலைநாட்ட, இந்த இடத்துல நீல இந்து வரிசையில தான் ஆரம்பிக்குது. அதனால ஐ வெளிப்பட்டு வந்தாலும் இந்த இடத்துல வல்லினமானது மிகாது. நிலைநாட்ட செய்தனர் அப்படின்னு இருக்கா, இந்த இடத்துல நிலைநாட்ட செய்தனர் அப்படிங்கிறது ஒரு வினையை குறிக்குது. அப்ப இந்த நிலைநாட்டங்கிற எச்சத்துக்கு அப்புறம் ஒரு வினை வருவதனால் இந்த நிலைநாட்டங்கிறத வினை எச்சம்னு சொல்லுவாங்க. வினை எச்சத்துல அகர இகர ஈறு வந்துச்சு அப்படின்னா வல்லினம் மிகும். அப்ப நிலைநாட்ட ஆல முடியுது, இச்சு போட்டுரும். ஓகேங்களா? இது வந்து என்னன்னா வினையச்சத்துல வரக்கூடிய அகர ஈறு. ஆனா இதுவே இந்த இடங்கள்ல பாருங்களேன், எங்க பெயரச்சத்துல மிகுந்த அப்படிங்கிறது பெயரச்சத்துல வரக்கூடியது. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல வராது. ஏன்னா பொறுப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு பெயர் சொல். சோ அதற்கு முன்னாடி வரக்கூடிய எச்சம் வந்து பெயரெச்சம். அப்ப பெயரெச்சத்துல ஆங்கிற ஈறு பெற்று வந்துச்சுன்னா வல்லினம் மிகாது. ஆனா ஒரு வினையெச்சம் ஆங்கிற விகுதி பெற்று வந்துச்சுன்னா அப்ப வல்லினம் மிகும். ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது தமிழாக்கம் தருக பகுதி. இங்க வந்து 5 வகையான 5 தொடர்கள் கொடுத்திருக்காங்க. இது ஜஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இங்க இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சொல்லை கொடுத்து கேட்கலாம், தமிழ்ல பெயர்த்துக்கு சொல்லுங்கன்ட்டு. எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் which you can use to change the world அப்படின்றாங்க. எஜுகேஷனா கல்வி இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் அப்படின்னா ஒரு வலிமையான அப்படின்னு அர்த்தம். ஆற்றல் மிக்க அப்படின்னு அர்த்தம். வெப்பன் அப்படின்னா ஆயுதம். அப்ப கல்வி என்பது ஒரு ஆற்றல் மிக்க ஆயுதம். which you can use to change the world. சேஞ்ச்னா மாற்றம், வேர்ல்டுனா உலகம். இந்த உலகத்தை மாற்ற நீங்கள் அதனை பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்றாங்க. அடுத்தது லுக்கிங் அட் பியூட்டி இன் த வேர்ல்ட் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் பியூரிஃபையிங் த மைண்ட் அப்படின்றாங்க. லுக்கிங் பியூட்டி இன் த வேர்ல்டு, அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அழகினை தெரிந்து கொள்வதுதான் தூய்மை செய்தலுடைய ஒரு முதல் நிலை அப்படின்றாங்க. ஓகேங்களா?
மனதை தூய்மை செய்யக்கூடிய ஒரு முதல் நிலை என்னன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இயற்கையின் அழகை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயற்கையில் பல அர்த்தங்கள் பொதிந்து இருக்கக்கூடியது. அந்த அர்த்தங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இந்த இடத்துல அழகுன்னு குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது, கல்ச்சர் டஸ் நாட் மேக் பீப்புள், பீப்புள் மேக் கல்ச்சர். கல்ச்சர்ங்கிறது கலாச்சாரம். கலாச்சாரம் வந்து மக்களை உருவாக்கவில்லை. மக்கள் தான் என்ன பண்றாங்க? கலாச்சாரத்தையும் உருவாக்குறாங்க. இன்றைய கலாச்சாரத்தை நம்ம இளைஞர்கள் மாத்திக்கிட்டு இருக்கோம். அப்ப இன்றைய கலாச்சாரத்தை உருவாக்குபவர்கள் மக்களாகிய நாம் தான். ஆனா முன்னாடி இருந்த கலாச்சாரத்தை நம்ம முன்னோர்கள் உருவாக்குனாங்க. ஆனா கலாச்சாரத்தினால மக்கள் உருவாங்க. ஓகேங்களா? அடுத்தது, a people without the knowledge of their past history and culture is like a tree without roots அப்படின்றாங்க. அதாவது ஒரு மனிதன் வந்து அவனுடைய பாஸ்ட் ஹிஸ்டரினா அவனுடைய பழைய வரலாறுன்னு அர்த்தம். சோ வரலாறை பற்றிய அறிவு இல்லாமல் இருக்கின்றான் அப்படின்னா, வரலாறை பற்றியும் அவனுடைய கலாச்சாரத்தை பற்றிய அறிவு இல்லாமல் இருக்கின்றான்னா அது எதற்கு சமம்னா, ஒரு மரமானது வேர் இல்லாமல் இருப்பதற்கு சமமாகும். ஏன்னா நம்மளுடைய கலாச்சாரமும் நம்மளுடைய பழைய அந்த சரித்திரமும் தான் நம்மளுடைய வாழ்க்கையுடைய பொருளையே வந்து நம்மளுக்கு பல இடங்கள்ல உணர்த்தும். சோ அதை வைத்துத்தான் வீடுனா என்ன, அறம்னா என்ன, பொருள்னா என்ன, இன்பம்னா என்னங்கறத நம்ம கத்துக்கிறோம். சோ அதனால நம்மளுடைய பாஸ்ட் ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு நோ அபவுட் அவர் ப்ரௌட்ஸ். அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட், a nation culture resides in the hearts and in the soul of its people அப்படின்றாங்க. ஒரு தேசத்துடைய கலாச்சாரம் அப்படிங்கிறது எங்க தங்கி இருக்கு அப்படின்னா, அந்த மக்களுடைய சோல், ஆன்மாவிலும் இதயத்திலும் தான் தங்கி இருக்கிறது அப்படின்றாங்க. ரிசைட்ஸ் அப்படின்னா தங்கி இருத்தல் அர்த்தம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது, இந்த சித்திரக்கவினா என்னன்னு பாத்துக்கோங்க. சித்திரக்கவி அப்படின்னா இதுதான் சித்திரக்கவி. ஒரு மாதிரி சித்திரமும் இருக்கும், இதுல எழுத்துக்களும் இருக்கும். அதைத்தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா சித்திர கவி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது, கடைசியாக நம்ம பார்க்கக்கூடியது இயல் 3ல இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் அறிவும் பகுதி. எத்தனிக் குரூப் அப்படின்னா இனக்குழுன்னு அர்த்தம். எர்த் என்விரான்மெண்ட் அப்படின்னா புவிச்சூழல். அடுத்தது, எடிமோலாஜிக்கல் டிக்ஷனரி அப்படின்னா வேர்ச்சொல் அகராதி. ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னா முன்னொட்டு, சஃபிக்ஸ்னா பின்னொட்டு, கல்ச்சுரல் எலிமெண்ட்ஸ்னா பண்பாட்டு கூறுகள். இதுல இந்த எத்தனிக் குரூப், கல்ச்சுரல் எலிமெண்ட்ஸ், சஃபிக்ஸ், ப்ரிஃபிக்ஸ் இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர்ல உங்களுக்கு கேட்கப்பட்டது. சோ இதெல்லாம் தெளிவா பாத்துக்கோங்க. இந்த இயல் 3ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் அடுத்த வகுப்புல பார்க்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு 6th இருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய இலக்கணமும் மொழித்திறன் பயிற்சிகளுக்கான வீடியோ கிளாஸஸ் நம்மளுடைய சேனல்ல இலக்கணமும் மொழித்திறன் பயிற்சிங்கிற ஒரு செப்பரேட் பிளேலிஸ்ட்ல அவைலபிளா இருக்கு. செக் பண்ணிக்கோங்க. 11th முதல் 2 இயர்கள்ல இருக்கக்கூடிய இலக்கணம் மொழித்திறன் பயிற்சியும் சேம் பிளேலிஸ்ட்ல அவைலபிளா இருக்கு. யூஸ் பண்ணிக்கோங்க. For more videos, stay tuned with BA Book. Thank you.